குட் ஈவினிங் காய்ஸ். என் பேர் ஸ்ரீயோஷன். நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மால்டோவில் கம்ப்யூட்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இன்றைக்கி நம்ம கோட் ஜாம் ஃபியூச்சர் மைண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கோம். யூனிவர்சிட்டி ஆஃப் மால்டோவைட டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 40th அனிவர்சரியை முன்னிட்டு கோட் ஜாம் பை சிஎஸ்சின்ற இவெண்ட்டுக்கு கீழே கோடெக்ஸ், டேட்டா கிரன்ச் மற்றும் சைபர் எக்ஸ் என்று இவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதோட எக்ஸ்ட்ராவாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டுமே கொஞ்சம் ஃபியூச்சர் மைண்ட்ஸில் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதுக்காக அதுக்காக இன்றைக்கு ஒரு ஒர்க் ஷாப் நடத்த போகிறோம். வெர்ஷன் கண்ட்ரோலிங் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி அந்த தலைப்பில் இன்றைக்கு ஒரு ஒர்க் ஷாப் நடத்த போகிறோம். அதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் மருத்துவையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிற கோபிநாத் அண்ணா அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார். அப்போ கோபிநாத் அண்ணாவை இப்போ இந்த செஷனை கொண்டு போவார். அண்ணா. தேங்க்ஸ் ரியாசன். ஸோ குட் ஈவினிங் guys எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயின் பண்ணினதுக்கு தேங்க்ஸ். ஸோ இந்த இந்த செஷன் வந்து வேர்ஷன் கண்ட்ரோலிங்குக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஷேர் மை ஸ்க்ரீன். ஓகே. ஓகே. ஸோ ஓகே. ரியாசன், இஸ் மை ஸ்க்ரீன் விசிபிள்? ஆமாண்ணா, ஆமாண்ணா. ஓகே. ஸோ ஓகே, நீங்கள் வந்து ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி அதுக்கு ஓ லெவலோ இல்லை எந்த எந்த கிரேட்ஸ்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் வந்து பேசிக்கலி ஓ லெவலில் பாஸ்கல் படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி இப்போ நீங்கள் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பைத்தன் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ப்ரொஜெக்ட் இன் ப்ரோக்ராமிங் அப்போ நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு வர முதல் வரைக்கும் என்ன சிம்பிளாக ஒரு பைத்தன் ஸ்கிரிப்டோ ஒரு சின்ன ஒரு கோடிங் தான் பண்ணியிருப்பான். அப்போ அது வந்து நாங்கள் ப்ரொஜெக்ட்னு சொல்ல மாட்டோம். அது வந்து ஒரு ஜஸ்ட் ப்ரோக்ராம் ஃபைல். ஓகே. அப்போ ப்ரொஜெக்ட்னா என்ன? அப்போ ப்ரொஜெக்ட்ன்றது வந்து ஒரு கம்பினேஷன்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஃபைல்ஸ். இப்போ வந்து தனியாக ஒரு பைத்தன் ஃபைல் இல்லை. இப்போ ஒரு சாம்பிளாக ஒரு வெப் ப்ரொஜெக்ட் எடுப்போமே.
ஒரு வெப் ப்ராஜெக்ட்ல வந்து உங்களுக்கு HTML CSS JavaScript கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அங்க வந்து ஒரு HTML ஒரு CSS ஒரு JavaScript வந்து இருக்க போறது இல்ல. நிறைய நிறைய பேஜஸ் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு HTML ஃபைல், ஒவ்வொன்றுக்கும் ஒரு CSS ஃபைல், ஒவ்வொன்றுக்கும் ஒரு JavaScript ஃபைல் உண்டு. இப்படி நிறைய என்ன ஃபைல்ஸ் வந்து கம்பைன் பண்ணினதான் என்ன நாங்க வந்து ப்ரொஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போ வந்து நான் ஒரு டெமோவா உங்களுக்கு ஒரு அஹ், என்ன சாரி ஒரு ப்ரொஜெக்ட் வந்து இப்போ காட்டுறேன். இப்போ இது வந்து ஓகே. இந்த இந்த ப்ரொஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன ஒரு பைதான் ஸ்கிரிப்ட். இதுக்குள்ள வந்து 3 ஃபைல்ஸ் இருக்குது. சரியா? அப்போ இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக இப்படி வரப்போம். நம்ம இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்குள்ள பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு கேம் எடுத்தீங்கன்னா கேமுக்குள்ள வந்து நிறைய என்ன கிராஃபிக்ஸ் மியூசிக் கோட் அப்படின்னு அங்க வந்து ஃபைல் வந்து மட்டும் இல்லாம வீடியோஸ் இமேஜஸ் எல்லாமே கம்பைன் பண்ணினதா இருக்கு. ஸோ இப்படி ஒரு நாங்க ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யக்க எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் என்றதை பார்ப்போம். அப்ப வந்து கட்டாயம் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் வந்து தனியொரால் செய்யறது இல்லை. அப்ப இங்க வந்து என்ன மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து நாங்க சேர்ந்து தான் ஒரு ப்ரொஜெக்டை வந்து செய்வோம். அப்ப அஹ், என்ன நாங்க முதல் என்ன முன் அஹ், என்ன செஞ்சிருப்போம். சுயோசன் ஓமண்ணா. ஓமண்ணா. சவுண்ட் கேக்குதா? ஓமண்ணா. ஓமண்ணா. ஓகே. ஸோ ஸோ வந்து இந்த டீம் ஒர்க் அப்ப நாங்க முதல் வந்து நாங்க என்ன செய்திருப்போம். இப்ப நான் ஒரு படின்ட்டு என்ன ஒரு கோட் வந்து ஒரு HTML ஃபைல கோட் பண்ணித்தான்னு சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு படிட்டு இன்னும் ஒரு HTML ஃபைல கோட் பண்ணித்தான்னு சொல்றோம். அப்ப நாங்க முதல் வந்து என்ன எங்களுக்குள்ள ஷேர் பண்ணுவோம். என்ன மேனுவலா ஏதாவது ஒரு சட்டிங் மீடியத்துல வந்து ஷேர் பண்ணி அதை வந்து ஒரு ஆள் வந்து கம்பைன் பண்ணியோன்னு இருக்கும். ஸோ அந்த அஹ், என்ன சென்ட்ரலா வந்து எங்களுக்கு என்ன நடக்குது, யார் கோட் பண்ணினது, என்ன சேஞ்சஸ் இருக்குது, ஆஹ் இப்படியான விஷயங்களை வந்து எங்களால வந்து என்ன ட்ராக் பண்ண இயலாது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன எங்களுக்கு டீம் ஒர்க் பண்ணிக்க இருக்குது. ஸோ அப்ப காமன் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன மேபி இப்ப நீ நீங்கள் வந்து இன்றைக்கு ஒரு என்ன ஒரு HTML ஒரு ஹோம் பேஜ் வந்து டிசைன் பண்றீங்க. மேபி அந்த ஃபைலை வந்து இன்னும் ஒரு ஆள் எடுத்து அஹ், ஒரு சேஞ்சஸ் செய்யறாரு. ஆனா வந்து அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு என்ன தெரியாது. அவர் வந்து சொல்லும் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து தெரியாது. இதே மாதிரி என்ன யாராவது வந்து ஆக்சிடென்டலா வந்து ஒரு ஃபைலை delete பண்ணலாம். அப்படி delete பண்ணினா என்ன பெர்மனண்டா அந்த ஃபைல் வந்து லொஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து ஒரு ஃபைல் ஒன்று இருக்குண்டா யாரு அஹ், அஹ், இந்த சேஞ்சஸை செஞ்சவர் அதை வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க நார்மலா இப்படி யோசிப்போம். நீங்க ஒரு கூகுள் டிரைவ் வச்சு உங்களோட ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணிட்டு வாரீங்க வைங்க. ஒரு சிம்பிளா ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் லெவலில் ஒரு காம்படிஷன் இருக்கு. அந்த டைம் வந்து உங்களுக்கு என்ன இப்படி ஒரு சென்ட்ரலா ஒரு ஃபைல் மேனேஜ் பண்ண வேண்டி வரும். ஃபோல்டர் வந்து மேனேஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ நீங்க சிம்பிளா இப்போதைக்கு யோசிக்கிறீங்க ஓகே நான் வந்து கூகுள் டிரைவை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போக்கு வந்து நீங்க என்ன ஒவ்வொரு தடவையும் உங்களோட கொஞ்சம் கொஞ்சம் பாட்டை வந்து டவுன்லோட் அப்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அங்க வந்து அரேஞ்ச் சேஞ்சஸ் செஞ்சது அப்படின்றத வந்து நீங்க கதைக்கணும் என்ன அப்புறம் அதுக்கு வந்து ஒரு மீட்டிங் போட்டு தானே யாரும் என்ன சேஞ்சஸ் கதைக்க வேண்டி வேறு. அதோட வந்து என்ன இப்ப அஹ், நீங்க ஒரு என்ன index.html ஃபைல் ஸ்டார்ட் பண்றீங்க. பிறகு வந்து ஒரு சேஞ்சஸ் செஞ்சுட்டு அந்த ஃபைலை வந்து இப்ப என்ன எனக்கு பழைய ஃபைலும் வேணும் அஹ் அதோட புதுசா அப்டேட் ஆன ஃபைலும் வேணும் என்ற தேவை இருக்கீங்க. நீங்க என்ன செய்றீங்க இண்டெக்ஸ் ஃபைனல் இப்படின்னு போட்டுருப்பீங்க. பிறகு என்ன ஒரு சேஞ்சஸ் செய்ய இண்டெக்ஸ் ஃபைனல் வந்து போடுவீங்க. இப்படி என்ன உங்களுக்கு இருக்கு அந்த இப்ப இருக்கிற உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து என்ன ஃபைல் நேம்ஸ் அதாவது மல்டிபிள் ஃபைல்ஸை மெயின்டைன் பண்றது தான் எங்களுக்கு இதுவரைக்குமான இருக்கிற நாலேஜ்ல எங்களுக்கு தெரிஞ்சது. ஈவன் நாங்க வந்து என்ன ஒரு பேப்பர் வந்து கிரியேட் பண்ணிருப்போம் தானே மேபி ஒரு சார் இருக்கோ அதாவது ஒரு டியூஷன்ஸ் வழியை வந்து நீங்க பேப்பர் வந்து என்ன ரெடி பண்ணி கொடுப்பீங்க. அப்போக்கெல்லாம் வந்து நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க இப்படி ஒரு .docx வச்சுட்டு ஃபைனல் V2 ஃபைனல் V1 அப்படி வந்து தான் ஒரு செஞ்சு சேரும். ஆனா இதை வந்து ஒரு ப்ரொஜெக்ட் அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து இப்படி வச்சு மேனேஜ் பண்ண இயலாது. ஸோ
இது இந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் தான் ஜிட். ஸோ இந்த ஜிட்ன்றது என்ன, இதுக்கு ஒரு ஹிஸ்டரி வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அப்ப இந்த ஜிட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினது வந்து லைனஸ் டால்பர்ட். உங்களுக்கு தெரியும் லினக்ஸ், லினக்ஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, மோஸ்ட்லி எல்லாரும் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த லினக்ஸை பிகஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் இந்த அஹ், என்ன வேர்ல்டு வந்து அந்த அந்த லினக்ஸை கண்டுபிடிச்சவர் தான் இந்த ஜிட்டையும் கண்டுபிடிச்சவர். அப்ப இவர் தான் என்ன 2005ல ஜிட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணினார். அப்ப இதுக்கு பிறகு இப்ப உங்களுக்கு வந்து நீங்க ஃபியூச்சர்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராவோ அல்லாட்டி ஈவன் எந்த எந்த ஒரு ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான ஒரு ஜாப்ஸுக்கு போவேக்கையும் உங்களுக்கு ஜிட்ன்றது வந்து ஒரு பேசிக்கான ஸ்கில். அப்ப இந்த ஜிட்டை வந்து நீங்க இப்ப வந்து என்ன அஹ், அஹ், இப்பவே உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தா ஃபியூச்சர்ல வந்து இது கிரேட் ஹெல்ப்பா இருக்கும். ஈவன் நாங்க கூட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்களுக்கு வந்து ஜிட் வந்து ஒரு என்ன செமஸ்டர் 2 3 தான் எங்களுக்கு தெரியும் இப்படி ஒன்று இருக்குது இப்படி யூஸ் பண்ணலாம்ட்டு. ஸோ மேபி ஈவன் நாங்க முதல்ல இப்படி ஒரு நாலேஜ் இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படி ஃபீல் வாங்கினாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நாங்க இந்த செஷனை வந்து இப்போ உங்களுக்கு அஹ், நடத்துறோம். சரியா? அப்ப இந்த ஜிட்ல வந்து என்ன செய்யலாம், என்ன இப்ப இந்த இவ்வளவு நேரம் கழிச்சு நாங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ஜிட்ல வந்து சொல்யூஷன் இருக்குது. ஸோ இதுல வந்து முதலாவது வந்து ட்ராக் எவ்ரி சேஞ்ச். இப்ப இது வந்து உங்களுக்கு இப்ப விளங்காது என்ன ட்ராக் எவ்ரி சேஞ்ச். நீங்க ஒரு லைன் ஒரு ஆள் மாத்திருந்தாலும் அந்த ஒவ்வொரு லைன் சேஞ்சஸ் வந்து எங்களால ட்ராக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா யார் மாத்தினது, என்ன டைம் மாத்தினவர் என்ற சகல டீட்டெயில்ஸோட எங்களால ட்ராக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இன்றைக்கு நீங்க ஒரு கோட் ஃபைல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, 10 நாள்ல வந்து அது ஒரு பெரிய ஃபைலா வந்துடும். ஆனா மேபி ஒரு 10 நாளுக்கு முதல் உள்ள ஸ்டேட்டுக்கு நீங்க போகணும் அதாவது ரிவர்ட் பண்ணணும் என்றாலும் ஆஹ் இந்த ஜிட்டை வச்சு எங்களால செய்ய முடியும். அதோட மல்டிபிள் பர்சன்ஸ், அதாவது ஈவன் 100% கூட என்ன கொலாபரேட் பண்ணி இந்த ஜிட்டை யூஸ் பண்ணி எங்களால ஈஸியா ஒரு ப்ரோக்ராமிங் ப்ராஜெக்டை வந்து செய்ய முடியும். ஈவன் இந்த என்ன இண்டஸ்ட்ரியில எத்தனையோ பேர், அதாவது கன பேர் சேர்ந்து நாங்க என்ன ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன் ஜிட் தான். அடுத்தது ஏதாவது ஒரு இப்ப ஒரு சேஞ்ச் என்ன ஒரு பிழை வருது அல்லாட்டி ஒரு ஒரு இது வந்து அப்படியான சந்தர்ப்பத்துல இது யார் அந்த சேஞ்ச செஞ்சது, யாரால இந்த பிரச்சனை வந்தது. ஸோ அப்படி வரைக்கும் நாங்க என்ன செய்யலாம், அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கு வந்து நாங்க அசைன் பண்ணி விடுறது. இப்ப என்ன இது நான் இப்போ இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா சொல்றேன்டா, என்ன ஒரு ஆள் ஒரு கோட் பண்ற ஒரு பக் கொண்டு வருது. ஓகே, அந்த பக்குக்கான பிளேஸை கண்டுபிடிக்கிறோம். ஓகே இந்த இடத்துல பிரச்சனை, ஓகே இந்த இடத்துல யார் முதல் ஒர்க் பண்ணினு பார்ப்போம். ஓகே அவருக்கு அந்த பக்கை வந்து நாங்க அசைன் பண்ணி விடுவோம், அவர் வந்து அந்த பக்கை சால்வ் பண்ணுவார். ஸோ இப்படித்தான் ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கும். அப்ப இதுக்கு வந்து ஜிட் வந்து எங்களுக்கு ஃபண்டமெண்டலா விளங்கணும். ஓகே. ஸோ இது வரைக்கும் நான் விளங்கப்படுத்தினதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணுமெண்டா நீங்க வந்து என்ன இந்த ஸ்லைடோவை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஸ்லைடோவில் நீங்கள் கேர்லியில் வந்து அப்லோட் பண்ணலாம். இல்லாட்டி லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ இந்த லிங்க் வந்து ஜிதர்சன் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நீங்கள் போய் உங்களுக்கான என்ன டவுட்ஸை வந்து இந்த கொஸ்டின் இந்த ஸ்லைடோவில் அப்லோட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதில் உங்களோட கொஷன் ஏதாவது ஒரு கொஷன் எனி லாங்குவேஜ் என்ன தமிழோ லைக் தங்கிலீஷோ எனி திங், எந்த லாங்குவேஜ்ல நீங்க வந்து டைப் பண்ணுங்க, வில் ஆன்சர். ஓகே, நாங்கள் வந்து அதுக்கான ஆன்சர். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் டெல். லைடோ லிங்க் வந்து chat பாக்ஸ்ல இருக்கு. நீங்க லிங்க் பண்ணி நீங்க கிளிக் பண்ணி போகலாம். இல்லை ஒரு நீங்க கேட்கணும்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னாலும் கேட்கலாம். அஹ், இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணினாலும் ஓகே.
அண்ணா ஒரு கொஷின் வந்திருக்குன்னா, ஓகே. ஹவு டு இம்ப்ரூவ் கோடிங்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் கோடிங். நீங்க வந்து இப்ப பேசிக் லெவல்ல இருக்கிறீங்க. அப்ப அதாவது கோடிங் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்க பிக்கப் பண்ணணும். ஓகே. அதாவது அது எந்த லாங்குவேஜா இருக்கலாம். மேபி பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ்டா பைதனே சொல்லுவோம். எங்களுக்கு எங்களோட சிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து பைதன் தான் படிப்பிச்சாங்க. அண்ட் பைதன் வந்து ஈஸி டு லேர்ன். ஸோ நீங்க வந்து பைதனை வந்து ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து ஃபண்டமெண்டல்ஸை ஃபர்ஸ்டா வடிவா லேர்ன் பண்ணுங்க. சரியா? அந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்ஸ் அதில் வந்து என்னென்று விளங்கிக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கொஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ என்ன, ஹேக்கராங் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது வந்து உண்மையா பிகினர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் வந்து நீங்க என்ன சின்ன சின்ன கேள்வி எல்லாம் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி என்ன ஆஹ் ஓ- அந்த லாங்குவேஜை வடிவா படிச்சுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடிங் நாலேஜ் ஆட்டோமேட்டிக்கா என்ன, நீங்க ஒரு கோர்ஸுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கோ நீங்க அட்டன் பண்ணிக்க வந்து அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு வளரும். நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படியெல்லாம் வந்து ஆசைப்படாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடிங் நாலேஜ் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட அப்படி நீங்க லேர்ன் பண்ணிக்க நீங்க இந்த செஷனுக்கு பிறகு இந்த ஜிட்டை யூஸ் பண்ணி நீங்க செய்யற அந்த ப்ராக்டிஸ் கொஷன்ஸ் எல்லாமே ஜிட்கப்புக்கு அப்லோட் பண்ணி வைங்க. அது என்ன, ஜிட்கப் பண்ண என்ன அந்த விஷயம் வந்து நாங்க இனி பார்ப்போம். ஓகே. வேற எதுவும் கொஸ்டின்? ஆனா இன்னொரு கொஷின் வந்திருக்குன்னா, ஓகே. why do developers prefer Git over just saving files normally? ஓகே. ஸோ நார்மலா ஃபைல சேவ் பண்றதை விட ஏன் ஜிட்டை ப்ரிஃபர் பண்ணினா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நான் முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நான் திருப்பி சொல்றேன். இப்ப நாங்க முதல் பார்த்தோம் இதை நார்மலா இந்த இப்படி ஃபைல சேவ் பண்றதால என்ன, எங்களால வந்து சேஞ்சஸை ட்ராக் பண்ண இயலாது. மல்டிபிள் என்ன பர்சன் சேர்ந்து கொலாபரேட் பண்ண இயலாது. delete பண்ணினா அதை வந்து எங்களால ரீஸ்டோர் பண்ண முடியாது. யாரு இந்த சேஞ்சஸை செஞ்சது, அஹ், அது அது எதனால அந்த ப்ராப்ளம் வந்துன்றதை வந்து எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு என்ன ஜிட் வந்து பெட்டரா இருக்கு நார்மலா ஃபைல் சேவ் பண்றதை விட. Any other questions? யாரும் கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒரு உங்களுக்கு கதைக்கு ஷையாக இருக்குது அப்படி இப்படின்னா நீங்கள் ஸ்லைடோ லிங்க் ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் ஒரு கொஷின் டைப் பண்ணலாம். ஓகே. ஒன் பர்சன் ஒரு ஆள் கட்டுக்கு கேன் யூ டெல் மீ த நேம் ஆஃப் த வெப்சைட் அகைன் ப்ளீஸ். ஸோ ஹேக்கர் ரேங்க். ஓகே. I'll show the screen. Okay. ஸோ ஹேக்கர் ரேங்க் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா ஓகே. ஸோ இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம். இதுல வந்து நீங்க பேசிக்கா எங்க லாங்குவேஜ் இப்போ பைதன் போனீங்கன்னா பைதனை லேர்ன் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்படி இருக்குது. ஓகே. வியோசன். ஹேக்கராங்கோட லிங்க் வந்து chat பாக்ஸில் போட்டிருக்கார், யுதர்ஷன் என்ன போட்டிருக்கார், நீங்கள் வியூ பண்ணலாம் அதை. இன்னொரு கொஷின் வந்திருக்குன்னா, ஓகே. ஒன்லி ஹேக்கராங் தான் இருக்கான்னா வேற எதுவும் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து ஆஹ், வேற லீட் கோடுன்னு ஒன்று இருக்குது. பட் அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன கேள்விகள். இப்போ என்ன, நீங்க வந்து நல்ல அதாவது லாங்குவேஜ்ல நல்ல தரவா இருக்கிறீங்களா, இப்போ லீட் கோட் வந்து ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப பெட்டர். ஏனெண்டா இப்போ நீங்க ஒரு சிஎஸ்சி கிராஜுவேட் ஆகி அல்லது ஏதாவது ஒரு கோர்ஸ் கிராஜுவேட் ஆகி வெளிநாட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றா வந்து லீட் கோட் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றது நல்ல. அப்போ லீட் LWT COD தேடி நீங்களா வருமோ அதுவும் உண்டு. அதே மாதிரி வேற
சோலோ லேர்ன்ன்ற ஒரு வெப்சைட்டும் இருக்குது சரியா. அது வந்து சும்மா ஒரு என்ன, நான் வந்து ஸ்டார்டிங்ல படிக்க அது சும்மா செஞ்சுக்கணும். அது வந்து என்னன்னா சும்மா உங்களுக்கு ஒரு ஒரு கோர்ஸ் முடிய முடியவும் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தருவாங்க. ஸோ அதுவும் என்ன இனிஷியலா பிகினர் லேர்ன் பண்றதுக்கு அதுவும் பெட்டர் சோலோ லேர்ன். வேற அட்டது வந்து நீங்க இப்ப உடுமி கோர்சஸ் அல்லது கோர்சரா கோர்சஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கறது பெட்டர். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு லாங்குவேஜை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா லேர்ன் பண்ண போறீங்கன்னா நீங்க என்ன இப்ப யூடியூப்ல பார்த்து படிக்கிறது ஓகே. பட் அந்த யூடியூப்ஸ்ல வந்து கம்ப்ளீட்னஸ் இருக்காது. ஐ மீன் கம்ப்ளீட்னஸ் மீன் அதை வந்து ஒரு ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரக்சர்டா சொல்ல மாட்டாங்க. அப்ப நீங்க வந்து இந்த உடுமியில ஏதாவது கோர்சஸ் வந்து வேண்டி படிச்சா அதுவும் பெட்டர். அந்த அதுல இருக்கிற வீடியோஸை ஒன்று ஒன்றா முடிச்சு அதுல ஒரு என்ன ஃபைனலா ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க ஓரளவு இனிஷியல் ஸ்டேஜுக்கு வேல்யூபிளா இருக்கும். பட் கொஞ்சம் காசு முடியும் தான் மேபி என்ன ஒரு நீங்க ஆஃபர்ஸ் அதில் எடுத்தீங்கன்னா 5000 அப்படி எடுக்கலாம். ஸோ அதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் இன்னும் கொஷின்ஸ் வந்திருக்குன்னா, முதலாவது கொஷின்னா, வாட் ஆர் த கம்பெனிஸ் யூ வில் ப்ரிஃபர் ஃபார் ஜாப் வித் குட் சேலரின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கேள்வியில் வந்து இந்த செஷனுக்கு அவுட் ஆஃப் த இதாக இருக்குது. ஸோ அதால நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த ஜிட் இப்போ இந்த செஷன் ரிலேட்டடாக நாங்கள் வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து ஃபைனலில் பார்ப்போம். ஓகே, அண்ட் நீங்கள் இது ரிலேட்டடாக கொஞ்சம் கொஷின்ஸை வந்து கேளுங்க. இன்னொரு கொஷின்னா, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிகினர்ஸ் சூஸ் பண்ணலாம்? ஓகே, ஒன்று நான் சொல்ல பெஸ்ட் வந்து பைத்தன். இல்லாட்டி நீங்கள் சி சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு ட்ரை பண்ணலாம். எனக்கு அதை விட்டு வேற பெருசாக நாலேஜ் இல்லை. ஜாவா வந்து கொஞ்சம் வித்தியாசமான லாங்குவேஜ். அது வந்து வேற வகையான ஒரு டைப் ஆஃப் லாங்குவேஜ். அதுவும் நீங்க பேரலா பைதனோட லேர்ன் பண்ணிடலாம். ஜாவாவும் அதுவும் ஓகே, ஜாவாவும் ஓகே. பட் பெஸ்டண்டா பைதன் தான் ஈஸி. சரி, நான் கொஷின்ஸ் ஓவர் நினைக்கிறேன். கொஷினை கண்டிப்பாக பண்ணுவோமாண்ணா, இல்லாட்டி இன்னும் வெயிட் பண்ணுறதாண்ணா கொஷின்ஸுக்கு? இல்ல, காணும் நினைக்கிறேன். நாங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு போகிறோம். மூவ். ஓகே. ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஜிட்ஹப் நீங்க வந்து ஜிட்ஹப் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து இந்த ஜிட்கப்போ ஜிட்டோ ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா முதல் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஜிட் வேற ஜிட்கப் வேற. ஓகே, ஜிட் வந்து ஒரு டெக்னாலஜி மாதிரி யோசிங்க, விளங்குதா? இப்ப இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி யோசிக்கலாம். பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்ல, இது ஒரு டெக்னாலஜி. ஜிட்கப் பண்றது என்னண்டா, இப்ப நீங்க வந்து நான் முதல் சொன்னேன் தானே, நீங்க ஒரு ஆள் கோடை வந்து ஷேர் பண்ண போறீங்க. என்ன செய்வீங்க? கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணீங்கன்ட்டு வைங்க. அப்ப அந்த ஃபைலை வந்து என்ன ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு இடம் தான் ஜிட்கப். ஸோ இந்த ஆன்லைன் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து எங்களால வந்து இந்த கோட் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணலாம். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப ஏன் நான் ஜிட் காப்புக்கும் என்ன டிரைவ் கூகுள் டிரைவுக்குமே என்ன வித்தியாசம் வந்து கேட்கலாம். ஜிட்கப் வந்து என்ன, இந்த ஜிட்டுக்கு ஜிட் டெக்னாலஜி வந்து எங்களால வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட் பண்ணக்கூடிய மாதிரி கிரியேட் பண்ணப்படுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஜிட்கப். ஓகே, ஸோ இதுல வந்து நாங்க சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்ப இது வந்து என்ன, அந்த ஃபீச்சர்ஸ் ஜிட்கப் என்ன, ஜிட்கப்ல ஒரு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, அதுல உள்ள இன்டர்ஃபேஸஸ் என்னென்ன செய்யலாம்ன்றது வந்து நாங்க டீட்டெயிலா டெமோ செஷன்ல பார்ப்போம். சரியா? ஓகே, அப்ப ஓகே, இப்ப வந்து நாங்க பார்ப்போம் என்ன, இந்த ஜிட் ரெண்டு விஷயத்துக்கு நாங்க இப்ப இந்த 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 விஷயம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்தாலும் இந்த மெயினா இந்த 4 விஷயம் வந்து உங்களுக்கு டீப்பா விளங்கணும். ஓகே, இது ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயம் தான். இப்ப முதல் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி என்று ஒன்று இருக்குது. சரியா? ஒர்க்கிங் டைரக்டரி, அங்கால ஸ்டேஜிங் ஏரியா, அடுத்தது ரெப்போசிட்டரி, இது எவ்வளவும் லோக்கல். ஸோ இந்த லோக்கல்ன்ற மீனிங் என்னன்னா, இப்போ கூட கம்ப்யூட்டர், அதாவது லோக்கல் கம்ப்யூட்டர். ஓகே, இதுல உள்ள ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஏரியா தான் இந்த இந்த மூன்றும். ஓகே, ரிமோட்ன்றது என்னண்டா என்ன, ஆன்லைன்ல இருக்கிற ஜோசிங்கவன். அதாவது ரிமோட் அர்த்தம் ஆன்லைன் அந்த மாதிரி. அதாவது என்ன, ஆன்லைன்ல இருக்கிற ஜிட் கப்போ கூகுள் டிரைவ் மாதிரி ஒரு விஷயம். ஓகே,
அப்ப ஒர்க்கிங் டைரக்டரின்றது வந்து நீங்க இப்ப கரண்டா ஒரு ஃபைல் ஒன்று ஒர்க் பண்றீங்கன்னு வைங்க வந்து அந்த ஃபைலை தான் நாங்க ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லுவோம். சரியா? ஆஹ் இதுல வந்து அடுத்தது வந்து ஸ்டேஜிங் ஏரியா ரெப்போசிட்டரி. இப்போ இது வந்து நான் இப்போ உங்களுக்கு டீப்பா விளங்கப்படுத்த போயில நான் இந்த டெமோ செஷன்ல நாங்க டீப்பா பார்ப்போம். ஆனா அதுக்கு முதல்ல ஒரு அனாலஜி வந்து பார்ப்போம். சரியா? இப்போ நீங்க பாருங்க, இதுல வந்து ஒரு என்ன ஒரு பாட்டில்ஸ் கிரியேட் பண்ற ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்குது. சரியா? இப்ப இதைத்தான் அந்த ஒர்க்கிங் டைரக்டரியில நாங்க என்ன செய்வோம், அந்த பாட்டில்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம் இல்லையா? ஆஹ் என்ன பாட்டில்ஸ் அந்த லைன்ல வேற ஃபில் பண்ணும். இப்படி அத சிமிலர் டு என்ன நாங்க வந்து கோட் பண்ணுவோம் கரண்டா என்ன அந்த ஒரு HTML ஃபைல்ல ஹெடர்ஸ் ஆட் பண்ணுவோம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம், H1 ஆட் பண்ணுவோம். இப்படி எங்கட அந்த சேஞ்சஸை செய்யற இடம் தான் ஒர்க்கிங் டைரக்டரி. சரியா? ஸ்டேஜிங் ஏரியாண்டா என்னன்னா, இப்ப நீ ஒரு பாட்டில் கிரியேட் பண்ணி அதுக்கு ஃபில் பண்ணி ஃப்ளூயிட் ஃபில் பண்ணி கேப் போட்டு என்ன பார்சல் பண்ணி வச்சாச்சு, பாக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அப்ப ஒரு வேக் முடிஞ்சதும் நாங்க என்ன டெம்பரரியா வந்து ஒரு என்ன கண்டெய்னருக்குள்ள போட்டு வைக்கிறோம். சரியா? அந்த என்ன பாக்ஸ் பண்ணி ரெடியா இருக்குது. ஸோ அதைத்தான் நாங்க சொல்லுவோம் ஸ்டேஜிங் ஏரியாண்டா. அப்ப இங்க வந்து என்னன்னா, கோட் ஃபைல நாங்க அனாலஜியா பார்க்கிறோம். நீ ஒரு கோட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் செய்யற, ஒரு டெம்பரரியா வந்து நீ செஞ்ச சேஞ்சஸை வந்து என்ன ஸ்டேஜ் பண்ணி வைப்ப. அது இந்த இது இப்ப உங்களுக்கு விளங்காது, பட் டெமோ பண்ணிக்க உங்களுக்கு ஸ்டேஜிங் ஏரியானா என்னன்னு விளங்கும். சரியா? ஆஹ் அப்ப இந்த ஸ்டேஜிங் ஏரியால இருந்து இப்ப என்ன செய்யணும், இப்ப பேக் பண்ணியாச்சு. இதை வந்து நாங்க கொண்டு எங்கட அந்த ஒரு வியா ஹவுஸ் இருக்கும், அந்த வியா ஹவுஸ்ல போய் லோக்கல் என்ன ஒரு வியா ஹவுஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணணும். அது வந்து என்ன என்ன கஸ்டமர் ஹேண்டில் கைக்கு போயில, ஜஸ்ட் எங்கட வியா ஹவுஸ்ல இருக்க போகுது. அப்படி அந்த அஹ், இந்த கண்டெய்னர்ஸ் வந்து நாங்க அந்த வியா ஹவுஸ்ல ஸ்டோர் பண்றதுக்கு என்ன செய்வோம், அதுக்கு யூஸ் பண்றதுதான் கொமிட்னு சொல்லுவோம். அதாவது ஃபைனலா முடிச்சு அதை கொண்டு போய் வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்றது. ஓகேயா? இப்ப ரிமோட் ரெப்போண்டா நீங்க என்னன்னு நீங்க யோசிக்கலாம்டா. இப்ப என்ன இந்த வேர்ஹவுஸ்ல இருக்கிறத வந்து கஸ்டமர்ஸுக்கு பப்ளிக்கா கொடுக்க போறீங்க. அப்ப அதைத்தான் நாங்க என்ன செய்வோம், ரிமோட் ரெப்போன்னு சொல்லுவோம். என்னது, அஹ், இப்ப லோக்கல் ரெப்போல இருக்கிறத வந்து புஷ் பண்ணினோம்டா என்ன, இப்ப யாரும் வந்து அந்த என்ன சொல்லலாம், அந்த ரிமோட் ரெப்போ அதாவது இப்ப கடையில வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி. சரியா? இது வந்து உங்களுக்கு இப்ப என்ன குழப்பமா இருக்கும். நாங்க வந்து டீட்டெயிலா ஒன் டைம் வந்து அடுத்த லைவ் செஷன்ல லைவ் டெமோவும் நாங்க இப்ப காட்டுவோம். சரியா? அதுல உங்களுக்கு விளங்கும். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஐடோ லிங்க் வந்து chat பாக்ஸில் இருக்கு, யூசர் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் போகலாம், ஒரு chat பாக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணி அன்மியூட்டும் பண்ணலாம். செஷன் தான் என்ன 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 என்னடாலும் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ணா ஆன்சர் பண்ணுவேன். அண்ணா, ஓ, அண்ணா ஒரு கொஷின் வந்திருக்குன்னா, கேன் யூ எக்ஸ்பிளைன் த ஸ்டேஜிங் ஏரியா? ஓகே. ஸ்டேஜிங் ஏரியா. ஓகே, இப்போ வந்து ஓகே அந்த கொஸ்டினை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த டெமோல. ஓகே, வேற எதுவும் கொஸ்டின் இருந்தா கேளுங்க. இந்த ஆஹ், அது உங்களுக்கு இப்ப இது கன்ஃபியூஷனா இருக்கும். இப்ப இந்த ஸ்லைட்ல வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ
அது நான் டெமோ கண்ணைக்கு நீ விளங்கப்படுத்துறேன். இந்த எல்லா விஷயமும் திருப்பி விளங்கப்படுத்துறேன். அண்ணா கொஷின் வந்துருக்குண்ணா. ஓ. Is it okay to use Git only on my own personal projects, or is it mainly for teams? இல்ல, இப்ப கட்டாயம் டீம் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் ஜிட் யூஸ் பண்ணணும் இல்ல. இப்ப பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்லயே என்ன, பர்சனலா நீங்க யூஸ் பண்ணிக்கே ஜிட் யூஸ் பண்ணலாமே. இப்ப இப்ப நான் ஒரு கோட் ஃபைல்ல ஒர்க் பண்றேன். எனக்குமே ஒரு 10 நாளுக்கு முதல் எடுத்த என்ன என்ன கோட் பண்ணினான், என்ன சேஞ்சஸ் செஞ்சனான், எதை delete பண்ணினான், ஏன் இதை delete பண்ணினான், அந்த விஷயங்களை வந்து ட்ராக் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ கட்டாயம் இது வந்து பர்சனல் ப்ராஜெக்ட் இல்லை, சாரி டீம் ப்ராஜெக்ட் இல்லை, எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே இது யூஸ் பண்ணலாம். வேற கொஸ்டின்ஸ் இல்லாட்டி நாங்க டெமோக்கு போனோம். இந்த டெமோல கொஞ்சம் ஓகே, நான் இப்போ கொஷின்ஸ் இன்னும் வரல, அப்போ டெமோக்கு மூவ் பண்ணுவோங்கண்ணா இப்போ. ஓகே. ஓகே. ஸோ ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஜிட்கப்பை பார்ப்போம். ஓகே, ஜிட்கப் வந்து இப்போ நீங்க ஃபர்ஸ்டா நீங்க கூகுள்ல போய் ஜிட்கப் வந்து சர்ச் பண்ணுங்க. ஓகே, ஜிட்கப் வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து நீங்க புது யூசர்ண்டா என்ன சைன் அப் பண்ணணும். ஸோ நான் சைன் அப்புக்கு போறேன் இப்போதைக்கு. ஓகே. இப்போ இது நான் ஏற்கனவே லாக்இன் பண்ணினதால ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு நான் இப்போ சைன் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி சைன் அப் பண்ணலாம்ன்றதை காட்டுறேன். ஓகே. ஸோ இதில் நீங்கள் சைன் அப் போனீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும். சரியா? விளங்கிட்டு தானே ஜிட் கப்புக்கு போகிறது. ஜிட் கப்பில் போய் சைன் அப் பேஜை கிளிக் பண்ணுங்க. சைன் அப் போனீங்கன்னா இப்படி ஒரு இது காட்டும். அப்போ இதில் வந்து உங்களோட வந்து இமெயில் அட்ரஸை கொடுங்க. ஓகே. இப்போ நான் என்ன demo@gmail.com, இந்த இமெயில் அட்ரஸ் முக்கியம். இதுதான், இது கூட பர்சனல் மெயிலாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி அஹ், ஒரு பாஸ்வேர்ட் கொடுங்க, ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டையும் கொடுங்க, இந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு அடுத்தது இந்த ஜூசர் நேம். ஸோ இந்த ஜூசர் நேம் வந்து என்ன மோஸ்ட்லி கூட உங்களுக்கு விரும்பின மாதிரி வைக்கலாம். பட் ஒரு ஸ்டாண்டர்டாக வேணும்னா நீங்கள் என்ன உங்களோட இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் ஹைஃபன் இப்படியும் கொடுக்கலாம். ஓகே, இப்படி கொடுக்குறது பெட்டர். ஏன்டா இந்த இதில் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து என்ன உங்களோட லைஃப்ல நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ மீன் நீங்கள் ஜுனிக்கு போனாலும் அப்புறம் அங்கால ஒர்க்குக்கு போனாலும் இந்த ஜிட்கப் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு உங்களோட என்ன ஜிட்கப்ல இருக்கிற நீங்கள் ஜிட்கப் வந்து உங்களோட ஒர்க்கை ஷோகேஸ் பண்ணும். நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, எப்படி கோட் பண்ணியிருக்கிறீங்கன்றது. ஸோ அந்த யூசர் நேமையும் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறது பெட்டர். அதோட கண்ட்ரியை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா சைன் அப் ஆகும். அதில் ஒரு இமெயில் வெரிஃபிகேஷன் கேட்கும். அதையும் என்ன உங்களோட மெயிலுக்கு ஒரு லிங்க் கொண்டு வரும். அதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜிட்கப் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். ஓகே. அதுக்கப்புறம் நான் என்ன ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் பண்ணேன். இப்போ நான் என்னது இந்த இதுக்கு ஏற்கனவே நான் சைன் அப் பண்ணினதுக்குள்ள லாகின் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுதான் இந்த ஜிட்கப்ன்ற டேஷ்போர்ட். சரியா? பார்க்க ஏதோ பயங்கரமா இருக்கும், பட் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அ சிம்பிள் திங்ஸ். ஓகே. அப்போ நீங்க இதுல போனீங்கன்னா, இந்த ரைட் சைட்ல போனீங்கன்னா இதுதான் உங்களோட என்ன ஜிட்கப் ப்ரொஃபைல். ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் மாதிரி இதுவும் ஒரு பேஜ், அவ்வளவுதான். அப்போ இதுல போய் என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யோர் ப்ரொஃபைல். அப்ப இந்த ப்ரொஃபைல் க்கு போனீங்கன்னா இது வந்து உங்களோட சமரியை காட்டும். ஓகே. இப்ப இதுல வந்து இதான் இந்த நேம், இது வந்து ஜூசர் நேம் வந்து சொல்லுவோம். ஓகேயா? அப்ப வடிவா விளங்கி கொள்ளுங்க. இதுதான் எங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் லாஸ்ட் நேம், சேஸ் விட்டு லாஸ்ட் நேம். இதைத்தான் யூசர் நேம்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ நேமுக்கும் யூசர் நேமுக்கும் வித்தியாசம் தெரியும். சரியா? அப்ப யூசர் நேம் தான் எங்களை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண போகுது. ஓகேயா? இந்த யூசர் நேம் வந்து யூனிக்கா இருக்கும். விளங்குதா? அதோட நீங்க உங்களோட என்ன அட்ரஸுகள் இதுகள் வந்து நீங்க எடிட் பண்ணி கொள்ளலாம். நீங்க
என்ன செட்டிங்ஸுக்கு போய் அதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இப்போதைக்கு நான் அதுக்கு அந்த டீட்டெயில்ஸுக்கு போயில. அண்ட் உங்களோட நிறைய சோஷியல் மீடியா இன்ஃபோ. அப்போ இது வந்து என்ன ஜஸ்ட் எங்களோட ப்ரொஃபைல் இப்போ ஒரு ஆள் இப்போ நாங்கள் இதைத்தான் நார்மலாக வேலைக்கு போய்க்கு சிவியை வந்து சிவியில் இந்த லிங்க் தான் ஆட் பண்ணுவோம். அப்போ இந்த லிங்க் போன உடனே உங்களுக்கு காட்டும் என்ன இதில் வந்து என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இது வந்து ஒரு சமரி மாதிரி, இது வந்து என்ன நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ டோட்டல் கண்ட்ரிபியூஷன்ஸ், இப்போ இப்படியான இதுகள் வந்து இப்போ என்ன. ஸோ இது வந்து உங்களோட ஒரு இந்த இந்த ஜிட்கப் கிரியேட் பண்றது வந்து உங்களோட ஒரு கரியருக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரியே நீங்க யோசிக்கலாம் விளங்குதா. ஏன்னா இப்படி இந்த அளவுக்கு உங்களோட ஒரு ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க நிறைய கோட் பண்ணணும், நிறைய ரெப்போஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இதுகள் இப்போ இது இந்த 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 இப்படியான ஒரு ப்ரொஃபைல் எப்படி ஷோ பண்றது, இப்போ இது பை டிஃபால்ட்டா வராது உங்களுக்கு இப்படி வந்தது. ஸோ அதெல்லாம் இப்படி இருந்ததை நாங்க பார்க்க போறோம். அது கீழே போனீங்கன்னா கொஞ்சம் ரெப்போசிட்டரிஸ் இருக்குது. ஸோ இந்த ரெப்போசிட்டரி விஷயத்துக்கு பிறகு வரேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரிபியூஷன்ஸ் காட்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2021 இருந்து தான் ஜிட்கப் ஸ்டார்ட் பண்ணினான். ஓகே. அப்ப இப்ப இப்ப வந்து நீங்க இப்ப ஏ லெவல்லயே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு என்ன ஒரு ஐடி ஜாப்புக்கோ ஐஐடி கோர்ஸ் ஒன்றுக்கு போய்க்க ஒருவன் வந்து பார்ப்பான், ஓ நீங்க இந்த வருஷத்துக்கு முதல்ல உங்களுக்கு ஜிட் தெரியுமான்னு கொஞ்சம் அதிசயமா பார்ப்பாங்க. உண்மையா தான். ஏன்னா நானே சில ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்க நாங்கள் வந்து என்ன ரொம்ப சின்ன ஏஜ்லயே அவங்களுக்கு ஜிட் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்படியான அப்ப இந்த இதை வந்து ஜிட்டை வந்து லேர்ன் பண்றது உண்மையாவே ஒரு பெரிய விஷயம். சரியா. அதோட இந்த பச்சை கலரை பார்த்தீங்கன்னா நான் எப்போ கோட் கமிட் பண்ணியிருக்கிறேன், அதாவது எப்போ இந்த இதுக்கு புஷ் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு விளங்கி மீனி டீட்டெயிலாக சொல்ல போகல. பட் இந்த பச்சை கலரை பார்க்க உங்களுக்கு தெரியும் எவ்வளவு எந்தெந்த நாள்ல எவ்வளவு கோட் பண்ணியிருக்கணும். பட் டார்க் பச்சையா இருந்தா இந்த நேரத்துல கூட கோட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா. ஸோ இதுதான் ஜிட்கப்பான இன்டர்ஃபேஸ். இது ஓவர்வியூ. அடுத்ததுக்கு நீங்க ரெப்போசிட்டரிஸுக்கு போனீங்கன்னா இதை நீங்க எப்படி யோசிங்க, நார்மலா ஒரு நீங்க ஒரு டிரைவ் வந்து வச்சிருக்கீங்களே, இப்போ ஒரு லோக்கல்லே ஒரு டிரைவ் வச்சிருப்பீங்க, அதுக்கெல்லாம் மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வச்சிருப்பீங்க தானே. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் ரெப்போசிட்டரிஸ் சொல்லுவோம். சரியா. அப்ப ரெப்போசிட்டரின்றது என்ன, ஒரு ப்ரொஜெக்டுக்கு கிரியேட் பண்ணப்படுற ஒரு ஃபோல்டர் மாதிரி. சரியா. இப்ப நான் வந்து 19 ப்ரொஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்ப அதை வந்து இதுல நாங்க பார்க்கலாம். விளங்குதா. 19 ப்ரொஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்ப நீங்க வந்து என்ன இப்பவே சில ப்ரொஜெக்ட்ஸ்ல லேர்ன் என்ன ஸ்டார்ட் பண்ண வலிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வேலை எடுக்கிற டைம்ல நிறைய ரெப்போசிட்டரிஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும். சரி. அப்ப இந்த ரெப்போசிட்டரின்றது மெயினான விஷயம். இந்த ப்ரொஜெக்ட் பேக்கேஜஸ் டாஸ்க் இப்போதைக்கு தேவையில்லை உங்களுக்கு. ஸோ இது ரெண்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே. ஸோ இதுதான் ஜிட்கப். ஓகே. இப்ப உங்களுக்கு விளங்கி கொள்ளணும் ஜிட் வேற ஜிட்கப் வேற. சரியா. அப்ப ஜிட்கப் பண்றது ஜஸ்ட் ஆன்லைன் ஸ்டோரேஜ். ஓகேயா. அவ்வளவுதான். இப்ப அடுத்தது வந்து எங்களுக்கு இப்ப ஜிட்டை யூஸ் பண்ணணும்டா அந்த ஜிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரியா. இப்ப நீங்க லினக்ஸோ மேக் யூஸ் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட்டா அந்த ஜிட் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால்டா இருக்கும். விளங்குதா. மேபி நாட் ஷுவர், ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபபிளி இன்ஸ்டால் பண்ணி தான் இருக்கும். இப்ப விண்டோஸ்ண்டா நீங்க என்ன செய்யணும்டா என்ன அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்க ஜிட் இப்போ விண்டோஸ் ஜிட் ஓ விண்டோஸ் சர்ச் பண்ணுங்க. சரியா. சர்ச் பண்ணினீங்கன்னா இந்த பேஜ் இதுதான் இந்த ஜிட் டவுன்லோட் பண்றதுக்கான பேஜ். ஓகே. இப்ப இதுல போயினீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ், இதுல வந்து ரெண்டு இன்ஸ்டாலர் இருக்குது. இப்போ உங்களோட 64 பிட் கம்ப்யூட்டர்னா 64 பிட்டை கிளிக் பண்ணுங்க, 32 பிட்னா 32 பிட்டை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு 32 பிட்டா 64 பிட்டா என்னன்னு தெரியலையேண்டா ஜஸ்ட் என்ன இதுல வந்து இன்ஃபர்மேஷன் அண்டர் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அடிச்சீங்கன்னா நார்மலா இப்ப இதுல வந்து இந்த சிஸ்டம் டைப் பண்றதுக்கு தானே இந்த சிஸ்டம் டைப்ல தர 64 இருந்துச்சுண்டா அது 64 பேஸ் கம்ப்யூட்டர். தர 86 இருந்துச்சுண்டா 32 பிட் கம்ப்யூட்டரும் கூட. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே. இப்ப 64 பிட்டை டவுன்லோட் பண்ணியிருந்தா அந்த இஎக்ஸி ஃபைல் டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதால இதை ஸ்கிப் பண்றேன் பண்றத. இப்ப பண்ணிட்டு இத கிளிக் பண்ணுங்க. சரியா. இதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன டூ யூ வாண்ட் டு அலோ திஸ் ஆப் டு மேக் சேஞ்சஸ் டு டிசைன் இருக்கும் ஜஸ்ட் கொடுங்க. சரியா. இதை போய் இன்ஸ்டால் பண்ண போறோம். சரியா.
இப்போ இன்ஸ்டால் பண்ணுவீங்கள்ல, இது வந்து நார்மலா லைசன்ஸ் இது. ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட். அதோட இதுல உள்ள டிஃபால்ட் செட்டிங்ஸே விடுங்க, ஒன்றும் மாத்த தேவையில்லை. சரியா? கிளிக் நெக்ஸ்ட். அதோட இதுல வந்து என்ன, லெட் ஜிட் இந்த இந்த செட்டிங்ஸ்ல மட்டும் நீங்க இதை மட்டும் மாத்துங்க. இப்போ ஏன் இதை விடுறன்றது உங்களுக்கு பிறகு நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. இப்போதைக்கு டி டிஃபால்ட் பிரான்ச் நேம் மெயின் அண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை என்னண்டு விளங்காய்ங்க. ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸை விடுங்க. ஓகே. அடுத்தது வந்து இதுவும் என்ன ஒன்றும் அது தவிர ஜஸ்ட் என்ன அந்த டிஃபால்ட்டாகவே விடுங்க. அடுத்தது இதையும் டிஃபால்ட்டாகவே விடுங்க. அடுத்தது டிஃபால்ட், இதையும் டிஃபால்ட், டிஃபால்ட்டாக இருக்கிறது நெக்ஸ்ட், இதுவும் டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட், இதையும் நெக்ஸ்ட். அவ்வளோதான். கொடுத்துட்டு இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இதில் ஜிட் இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரீ ரிக்வசிட் ஸ்லைட் ஷேர் பண்ணினு நம்புறேன். அதுல வந்து டீடைல்ஸா இருக்குது. சரியா? நான் இப்போ எக்ஸிட் பண்றேன், இது இன்ஸ்டால் பண்ணேன், என்ன ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ரீ ரிக்வஸ்ட் ஸ்லைடை உங்களுக்கு இப்போ நான் சொன்னது விளங்கி இல்லைன்னா அந்த ப்ரீ ரிக்வஸ்ட் ஸ்லைடை ஒன் பை ஒன்னா பார்த்துடுவாங்க. அதுல வந்து டீட்டெயிலா ஸ்டெப்போட இருக்குது, ஏன் எதுக்கு செய்யறோம்ன்றதோட இருக்குது. சரியா? அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ ஜிட் வந்து சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆயிட்டான்றதை எப்படி செக் பண்ணலாம்னா ஜஸ்ட் டைப் சிஎம்டி. ஓகே. சிஎம்டின்னு டைப் பண்ணி இப்போ இது வந்து கட்டாயம் விண்டோஸ் இருந்தால் எல்லார்ட்டையும் இந்த சிஎம்டி பை டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும். ஸோ சிஎம்டிக்கு போயிட்டு என்ன இப்போ வந்து இந்த நாங்க இந்த கொமாண்ட்ஸ் தான் இப்போ ஜிட்ல லேர்ன் பண்ண வேண்டும். சரியா? அப்ப இந்த ஜிட் ரெண்டாதான் எங்களோட ஸ்டார்டிங் கொமாண்டா இருக்கும். இதுல வந்து இப்ப இன்ஸ்டால் ஆயிட்டா இல்லையான்றதுக்கு நீங்க என்ன செய்யலாம்டா டேஷ் டேஷ். சரியா? வெயிட் a minute. ஓகே, சாரி, ஸ்க்ரீன் ஷேர் ஆயிலன்னு சொன்னாங்கல்ல. ஓகே. சாரி, நான் இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ண விட்டுட்டேன். எது வரைக்கும் ஸ்க்ரீன் ஷேர் ஆகியிருந்த நான் எந்த ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் ஆயிருந்தது? ஸ்லைட் மட்டும் தான் இருந்ததா? ஹலோ. சாரி சார், டவுன்லோட் பண்ணலாம் வேலை செஞ்சது, நான் கிட் இன்ஸ்டால் பண்ணலாம் வேலை செஞ்சது. ஜிட் கபல் இது டெர்மினல் ஆமா, மட்டும்தான். டெர்மினல் ஓப்பன் ஆகல. ஓகே. எதுவும் பிரச்சனை இருந்தாலும் அந்த ஸ்லைடோல கொஸ்டினை சட்டில் போடுங்க. சரியா? எதுவும் ஸ்க்ரீன் தெரியல இல்லாட்டி வாய்ஸ் ஆடிபிளா இல்லை அப்படி இருந்தா ஓகே. ஸோ அப்போ ஜிட் இன்ஸ்டால் ஆயிட்டான்றது வந்து நீங்க என்ன வைக்கலாம்னா ஜிட் டேஷ் டேஷ் வெர்ஷன் என்னாடிங்க. சரியா? இந்த அண்டர் ஸ்கோர் இல்லை, இப்போ இதுதான் அண்டர் ஸ்கோர். ஓகே. இப்போ இது அண்டர் ஸ்கோர், இது டேஷ். ஓகே. அடிச்சிங்கன்னா ஓகே ஜிட் வெர்ஷன் 2.49 விண்டோஸ் 1.1. ஸோ இப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க வந்து ஜிட்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்க போகுது. ஓகே. இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்றேன். அப்ப எங்கள்கிட்ட வந்து இப்ப ஜிட்கப் அக்கௌண்ட் இருக்குது. சரியா? ஜிட்கப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். எங்களுக்கு யூசர் நேம் தெரியும், இதுதான் எங்களோட யூசர் நேம். சரியா? அதே மாதிரி இமெயிலும் தெரியும். ஓகே. நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு என்ன, நான் திருப்பியும் கமாண்ட் லைன்லே சொல்றேன். இப்ப நீங்க முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னா இந்த ப்ரீரிக்வஸ்ட் ஸ்லைட் பாத்தீங்களா தெரியும். இந்த சரியா இந்த ரெண்டு கோட் வந்து நீங்க கம்பல்சரியா கட்டாயம் செய்யணும். சரியா? இது என்னண்டா இந்த கோட் வந்து நான் டைப் பண்றேன் ஜிட். சரியா? ஸ்பேஸ் விட்டு CONFIG ஜிட் கன்ஃபிக். சரியா? டேஷ் டேஷ் ரெண்டு டேஷ் குளோபல் GLOBAL. சரியா? குளோபல் ஸ்பேஸ் விட்டு யூசர் டாட் நேம். சரியா? இப்படி கொடுத்து
ரெண்டு அப்போஸ்ட்ரோஃபிக்குள்ள, சாரி இன்வெர்டட் கமாக்குள்ள உங்களோட அந்த இந்த நேமை கொடுங்க. எது நேம்? இதுதான் நேம், சரியா? நேமை கொடுங்க. ஓகே, KOBINARTH PANCHALINVAN, சரியா? இது இது யூசர் நேம், இது நேம், சரியா? இது எது கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, பட் இதே கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பவும் ஜிட் கன்ஃபிக், சரியா? கன்ஃபிக் டேஷ் டேஷ், சரியா? டேஷ் டேஷ் குளோபல் யூசர் டாட் இமெயில் ஸ்பேஸ் விட்டு உங்களோட அந்த கிரியேட் பண்ணின அக்கௌண்ட் என்ன இமெயில் அட்ரஸை கொடுங்க, சரியா? கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஜிட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எங்கட அந்த ஜிட் அந்த அந்த ஜிட்டுன்ற யூசர் நேமும் இமெயிலும் செட் பண்ணிட்டேன். விளங்குதா? இதே நாங்கள் இப்போ செட் பண்ணினாங்கன்றது நான் அடுத்த டெமோ காட்டிட்டு உங்களுக்கு விளங்கு. ஓகேயா? இப்படி செட் பண்ணிட்டு அடுத்தது வந்து உங்களுக்கு விஎஸ் கோடும் இன்ஸ்டால் பண்றது அந்த ப்ரீரிக்வஸ்ட் ஸ்லைட்ல இருக்குது. கட்டாயம் விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லை. ஸோ இன்ஸ்டால் பண்ணினா நல்ல ஏன்டா இப்போ ஒரு விஎஸ் கோட் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது வந்து மோஸ்ட்லி நாங்கள் கோட் ஃபைல்ஸ் ஒர்க் பண்றதுக்கு பாவிக்கிற ஒரு எடிட்டர். விளங்குதா? இந்த எடிட்டர்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. என்ன நார்மலா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ அக்செப்ட். நெக்ஸ்ட், இதுல வந்து இந்த அட் ஓப்பன் வித் கோட் இதையும் செக் பண்ணுங்க, சரியா? இதை செக் பண்ணினாலும் நல்ல, அதை என்னன்னு சொல்றேன். இப்படி பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா சரி. இந்த அட் வித் கோட் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், என்ன செய்ய வேண்டாம் பார்ப்போம், சரியா? இப்போ வந்து நான் என்னன்னா ஒரு சாம்பிளா உங்களுக்கு ஒரு ஜிட் என்ன ஒரு ப்ரொஜெக்ட் வந்து இப்போ காட்ட போறேன். நான் இப்போ இந்த ஒர்க்கிங் என்ன ஏதாவது ஒரு டெஸ்க்டாப்லயோ இங்க எந்த லொகேஷன்ல இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு என்ன ஓகே, இல்ல இல்ல இது 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 வரைக்கும் ஓகேயா? எதுவும் டவுட்ஸ் இருந்தா இப்ப கேளுங்க. இந்த இது ஜிட் இன்ஸ்டால் பண்றது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அதோட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்ப நீங்க அந்த கன்ஃபிக் செட் பண்ணின பிறகு இந்த கொமிட்டா அடிச்சு பாருங்க. ஜிட் கன்ஃபிக் டேஷ் டேஷ் லிஸ்ட் அண்டு, சரியா? ஜிட் கன்ஃபிக் ஸ்பேஸ் விட்டு டேஷ் டேஷ் லிஸ்ட் அண்ட் அடிச்சீங்கன்னா இந்த நீங்க செட் பண்ணின ரெண்டு விஷயம் இருக்கும். ஓகேயா? யூசர் டாட் நேம், யூசர் டாட் இமெயில், இதுதான் நீங்க இப்ப செட் பண்ணியிருக்கிற இது. ஓகேயா? அது வந்து இதுல உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஓகே, இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? யாரும் இருந்தா கொஸ்டின் கேளுங்க. இந்த ஜிட் கப் கிரியேட் பண்றதுலயோ இல்லாட்டி ஜிட்டை இன்ஸ்டால் பண்றதுல எதுவும் பிரச்சனை, ஏதாவது சிக்கல் இருந்தா கேளுங்க. இப்ப இந்த இந்த ஒர்க் ஷாப் நீங்க நடத்துற சேம் டைமே நீங்க கிரியேட் பண்ணினீங்கன்னா பெட்டர். ஏன்னா நாங்க இந்த எண்ட் ஆஃப் த ஒர்க் ஷாப்ல நீங்க ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணி அதுல கமிட் பண்ணி உங்களுக்கு ஒரு என்ன ஃபர்ஸ்ட் கமிட்டா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த என்ன ஜிட்கப்பா இருக்கும். ஸோ எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே, ஒரு ஆள் கேட்டிருக்கு how to download ஜிட். ஓகே, ப்ளீஸ் டெல் மீ how to install. ஓகே ஓகே, நான் திருப்பவே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆஹ் இந்த இந்த லிங்கை நான் ஃபர்ஸ்டா ஷேர் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் chatல நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஓகே ஓகே. அப்ப முதல் வந்து இப்ப ஆஹ் எல்லாரும் வந்து இந்த லிங்குக்கு கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணி பண்ணினீங்களா இந்த பேஜுக்கு வரீங்க நிக்கிறீங்க. ஓகே தானே? இதுல இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதாவது 64 பிட் ஜிட். மோஸ்ட்லி நீங்க புது லேப்டாப் யூஸ் பண்றீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ 64 பிட் தான். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். சரியா? டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். இது ஸ்டார்ட் ஆகி முடிய, சரியா,
அந்த லொகேஷனுக்கு போங்க. இப்போ நான் டவுன்லோட் லொகேஷன் வந்து என்ன, இப்போ என்ன, நீங்க அந்த நார்மலா டவுன்லோட் லொகேஷன் இப்போ இதுல வந்து நீங்க சைட்ல டவுன்லோட் ஆகி முடிய ஆஹ் இப்படி சைட்ல காட்டும். சரியா, ஷோ இன் ஃபோல்டர் அண்டு. இப்போ கூகுள் குரோம் பாய்ச்சிங்கன்னா இதுல ஷோ இன் ஃபோல்டர் காட்டும். அதுல கிளிக் பண்ணி போங்க. இப்போ நான் நான் டவுன்லோட் பண்ணி இந்த இந்த ஃபோல்டருக்குள்ள போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இப்படி ஒரு ஃபைல், இப்படி ஒரு இஎக்ஸி ஃபைல் வந்து உங்களுக்கு இருக்கும். 68 MB ஃபைல் உண்டு. சரியா. ஆஹ் இது வரைக்கும் எதுவும் சிக்கல் இருக்கா? அந்த 2 பேர் கேட்டிருக்கீங்க. சேட்ல ஒருக்கா ரிப்ளை வந்தீங்களா இது வரைக்கும் ஓகே ஆண்டு டவுன்லோட் பண்றதுல சிக்கல் ஆண்டு? ஓகே. ஸோ அது டவுன்லோட் ஆகி முடிய ஆஹ் ஒரு ஆள் சொல்லியிருக்கு என்னால் ஃபைல்ஸை கண்டுபிடிக்க முடியலைன்னு. ஆஹ் இல்ல, கட்டாயம் நீங்க டவுன்லோட் பண்ணினீங்கன்னா கட்டாயம் இருக்கும். நீங்க இதுல போய் என்ன, விண்டோஸ் இந்த மை பிசியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுல டவுன்லோட்ஸ் ஒரு ஃபோல்டர் காட்டும். சரியா, அதுக்குள்ள போனீங்கன்னா கட்டாயம் இருக்கும் அந்த அந்த ஃபைல். இப்ப நிறைய ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இதுல ஜிட் அண்டு சர்ச் பண்ணுங்க. சரியா, என்னது ஜிட் அண்டு சர்ச் பண்ணினீங்கன்னா அந்த ஃபைல் வரும். ஓகே. ஒரு இப்படி நீலம், ரெட், மஞ்சள் அப்படி இப்படி ஒரு ஐக்கன் உள்ள ஒரு இது வரும். என்ன, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. சரியா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது வரும். அதான் நீங்க போர்ட்டபிள் ஜிட்னா நீங்க மாறி இத டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. அது நான் ட்ரை பண்ணினது இல்லை. மோஸ்ட்லி இது பெட்டர். போர்ட்டபிள் போர்ட்டபிளை விட நீங்க இதை டவுன்லோட் பண்ணின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நீங்க வந்து லேட்டரா ரெக்கார்டிங்ஸும் வரும். ஸோ அதை பார்த்து செய்து கொள்ளுங்க. ஓகே, நான் இதில் கூட மெனக்கடையில். ஸோ ஓகே. ஸோ இது கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ ஜிட் இன்ஸ்டால் பண்ணி ரெடி. ஓகே. இப்போ வந்து நாங்கள் பேசிக்கா ஒரு ப்ரொஜெக்ட் வந்து செய்ய போறோம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு ஃபோல்டர், ஓகே, லைக் நான் ஐல்ஷா. ஸோ அந்த கொமாண்ட் ப்ராம்ப்ட் கேட்டிருக்கீங்க. நான் வந்து அந்த இமேஜை வந்து ஷேர் பண்றேன். சாட்ல வந்து அந்த ப்ராம்ப்ட்ஸ் காட்டியிருக்கிறேன், போட்டிருக்கிறேன். ஜிட் இன்ஸ்டால் ஆகி முடிய இதோ, சாரி எவ்ரி ஒன். இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு ஜிட் டேஷ் டேஷ் வேர்ஷன் அண்ட் செக் பண்ணி பாருங்க ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல. அடுத்து அதுக்கு பிறகு அந்த யூசர் நேம் இமெயில வந்து அந்த நான் போட்ட இமேஜில் அந்த இருக்குது அந்த அந்த கொமிட்டை வந்து பார்த்து அஹ், அடிங்க உங்களோட யூசர் நேமும் இமெயிலும். ஓகே. ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்ஸ்டால் பண்ணினா பெட்டர். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு என்ன, நீங்க எந்த லொகேஷன்லையும் கிரியேட் பண்ணலாம். சரியா, ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுங்க. ரைட் கிளிக் கொடுத்து நீங்க கொடுத்து ஒரு ஃபோல்டர். சரியா. ஃபர்ஸ்ட் ரெப்போ வந்து சும்மா ஒரு ஹெரிங்கோட இப்போ கிரியேட் பண்றேன். சரியா, இப்போ பிஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணி இருந்தாலும் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் ரெண்டுமே. ஆஹ் அப்படி பண்ணியிருந்தா ஆஹ் இதுக்குள்ள ஃபர்ஸ்டா போங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ரெப்போக்கு உள்ள போயிட்டு இப்போ விண்டோஸ் இருந்தா இதுல
கிளிக் பண்ணுங்க. இந்த 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 லொகேஷன்ல கிளிக் பண்ணிட்டு சிஎம்டி என்று அடிங்க. சரியா? அடிச்சீங்களா இப்படி ஒரு டெர்மினல் வரும். அது வந்து இந்த கரண்ட் லொகேஷன் வரும். பிறகு கோட் ஸ்பேஸ் டாட் என்று கொடுத்தீங்கன்னா சரி. சரியா? கோட் ஸ்பேஸ் டாட் இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் கரண்ட் ஃபோல்டர் வந்து இந்த பிஎஸ் கோட்ல ஓப்பன் ஆகும். சரியா? கரண்ட் ஃபோல்டர் வந்து இதுல வரும். அப்படி இல்லை உங்களுக்கு இது கஷ்டமா இருக்குண்டா இப்ப ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் வித் கோட் கொடுங்க. சரியா? அதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா இந்த ஓப்பன் வித் கோட் வரணும்டா இந்த இன்ஸ்டாலேஷன் இது இருக்கு தானே, இதுல வந்து இந்த இந்த ஆப்ஷன் நீங்க செக் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன இந்த 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 ஆப்ஷன் செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து இப்போ நீங்க எந்த ஒரு ஃபோல்டரை வந்து இந்த விஎஸ் கோட்ல ஓபன் பண்றதுக்கு ஓப்பன் வித் கோட் கொடுங்க, கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல என்ன செய்யுங்க, இந்த ரெப்போக்கு உள்ள போங்க, இந்த இந்த லொகேஷனை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு சிஎம்டின்னு அடிங்க. சரிங்க? அடிச்சீங்கன்னா இந்த கரண்ட் லொகேஷன் வந்து இந்த கமாண்ட் லைன்ல ஓப்பன் ஆகும். அதுக்கு பிறகு கோட் ஸ்பேஸ் டாட் ரெண்டு ஃபுல் ஸ்டாப். சரியா? கோட் ஸ்பேஸ் டாட் ரெண்டு கொடுத்தீங்கன்னா இந்த லொகேஷன் வந்து விஎஸ் கோட்ல ஓப்பன் ஆகும். சரியா? அப்ப இதுதான் ஜஸ்ட் ஐடாஸ் ஓதர்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுதான் எங்களோட பிஎஸ் கோட் எடிட்டர். சரியா? இதுல வந்து என்ன, இந்த இதுல வந்து நாங்க ஃபைல்ஸ் ஆட் பண்ணலாம், ஃபோல்டர்கள் கிரியேட் பண்ணலாம். சரியா? இது எங்களோட வெல்கம் பேஜ். இதுல வந்து ஜஸ்ட் ஒரு இன்டராக்டிவ் டெர்மினல், அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து என்ன இது ஓகே கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, அதுக்கு அப்புறம் வந்து நான் என்ன செய்ய போறேன்டா ஒரு ஃபைல் ஒன்று ஆட் பண்ண போறேன். இப்ப நான் ஒரு VLR ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறேன். சரியா? ஒரு ஃபைல் ஒன்று ஆட் பண்ண போறேன். ஓகே, நீங்க என்ன இதுல ரைட் கிளிக் கொடுத்தீங்களா, இந்த ஏரியால ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நியூ ஒரு புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். இப்படி இப்படி உங்களுக்கு இல்ல என்ன, அதாவது உங்களுக்கு இப்ப விஎஸ் கோட் இல்ல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இதுல ரைட் கிளிக் கொடுத்து நார்மலா இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ல ஒர்க் பண்ற மாதிரியும் ஒர்க் பண்ணலாம். சரியா? எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலா நீங்க ஒரு ஃபைலை கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணலாம். சரியா? இப்ப நான் நியூ ஃபைல் கொடுத்து ஒரு readme டாட் எம்டி டைப். சரியா? இது மார்க் டவுன் லாங்குவேஜ் சொல்றோம். ஒரு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டெக்ஸ்ட் தான். சரியா? அப்ப readme டாட் எம்டி என்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுங்க. ஓகே, அப்ப இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கோட் ஃபைலா இருக்க போகுது. சரியா? இப்ப நாங்க இருக்கட்டும், இதுல வந்து எங்கிற கண்டென்ட் ஒன்றும் இல்லை. சரியா? இப்ப நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, அதுக்கு பிறகு நான் இந்த இத வந்து இதுக்குள்ள ஏற்கனவே ஒரு கொஞ்சம் கோட் வச்சிருக்கிறேன். சரியா? ஒரு சாம்பிளா ஒரு இது வச்சிருக்கிறேன். அதை உங்களுக்கு இப்ப நான் இந்த இந்த ஃபைலை வந்து இப்ப ஷேர் பண்றேன். சரியா? இப்ப ஃபைலை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரியா? இப்ப நான் இந்த ஃபைல் வந்து chatல ஷேர் பண்றேன். நீங்க ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள போட்டாலும் ஓகே. சரியா? chatல வந்து அந்த readme.md ஃபைல் போட்டிருக்கிறேன். இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான், என்ன விளங்குதா? ஜஸ்ட் ஒரு நார்மல் HTML ஃபைல் மாதிரி. இது ஒரு 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 வகையான டைப் ஃபைல். ஒரு பெரிய விஷயமும் இல்லை. இதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று இல்லை. ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி. இது ஒரு மார்க் டவுன் லாங்குவேஜ் ஃபைல். ஓகே, உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அதை இந்த ஃபோல்டருக்குள்ள போடக்கூடிய மாதிரி இருக்குமாண்டு நம்புறேன். சரியா? இதுக்கு அப்புறம் நீங்க இதுல இந்த மேல பாத்தீங்கன்னா டெர்மினல் ஒன்று இருக்கும். சரியா? இதுல போய் நியூ டெர்மினல் கொடுங்க. இந்த கமாண்ட் லைன் ஓபன் பண்ற மாதிரி தான். சரியா? ஆனா என்ன இது உங்களுடைய இந்த எடிட்டருக்குள்ளேயே நாங்க இப்ப இந்த டெர்மினல் ஓபன் பண்ண போறோம். ஓகே, உடனே நீங்க இந்த இந்த ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு டெர்மினல் கிரியேட் ஆகும். ஓகேயா? அப்ப இதான் எங்களோட ஃபோல்டர் லொகேஷன். இதுல வந்து நாங்க இப்ப ஜிட் என்ன நாங்க ஸ்டார்ட் பண்ணல. இப்ப ஜிட்டை எப்படி இனிஷியலைஸ் பண்றதை பார்ப்போம். விளங்குதா? அப்ப ஜிட்டை இனிஷியலைஸ் பண்ணணும்டா. அப்ப இது இது இந்த இந்த ஃபோல்டர் இந்த ஃபோல்டருக்குள்ள நிக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ரெப்போன்றது எங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர். அப்ப இதுதான் எங்களோட பேரண்ட் ஃபோல்டர். சரியா?
இதுக்குள்ளதான் நாங்க எல்லா எல்லா கோட் ஃபைல்ஸும் இதுக்குள்ள என்ன சப் ஃபோல்டர்ஸ் எப்படியும் கிரியேட் பண்ணலாம். பட் இதுதான் எங்களோட பேரண்ட் ஃபோல்டர். இந்த ஃபர்ஸ்ட் ரெப்போ இந்த லொகேஷன் இருக்கு தானே, சரியா? இதுக்குள்ளதான் அஹ், என்ன நான் எங்களோட ஜிட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ண போறேன். அதுக்கு என்ன கோடுண்டா ஜிட் INIT init என்று சொல்லுவோம். init கோடுன்னு சொல்லுவோம், சரியா? அஹ், அப்ப ஜிட் init அண்டு இப்ப அஹ், கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்ப நாங்க என்ன git initialized empty git repository in C இந்த லொகேஷன், சரியா? அப்ப நாங்க வந்து இப்ப வந்து ஜிட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான். அப்ப இனிஷியலைஸ் பண்றேன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்ல. நீங்க அந்த ரெப்போக்கு போய் உள்ள போய் பாத்தீங்கன்னா இப்ப இது நார்மலா இதுல ஷோ ஆகுது. இங்க டாட் ஜிட் ஒரு ஃபைல் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். இதுக்குள்ளதான் அந்த இன்டர்னலா பல விஷயங்கள் வந்து நடக்க போகுது, சரியா? இப்ப நீங்க இந்த டாட் ஜிட் ஃபைல அழிச்சிட்டீங்கன்னா இது நீங்க நார்மலா பார்க்கவே விளங்குதா? இது வந்து ஹிடனா இருக்குது. ஏண்டா இந்த 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 டைப்ல வந்து நாங்க நார்மலா இதை வந்து சேஞ்ச் பண்ண போக மாட்டோம் மேனுவலா. இது அதான் இந்த 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 இதுல பாத்தீங்கன்னா இந்த அந்த அந்த ஃபைல் காட்டேது. ஆனா இதுதான் இனிஷியலைஸ் பண்றேன்னு அர்த்தம், விளங்குதா? இதுதான் எங்களோட ரெப்போசிட்டரி என்று, அதாவது லோக்கல் ரெப்போசிட்டரி என்ற அர்த்தம் என்னண்டா இந்த இந்த ஃபோல்டர் தான், சரியா? இப்ப நான் அந்த படத்துக்கு வரேன், விளங்குதா? இப்ப நான் அந்த படத்துக்கு வரேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் எங்களோட ரெப்போசிட்டரி, சரியா? இந்த மஞ்சள் கலருக்கு தானே இவர் தான் ரெப்போசிட்டரி, வேற யாரும் இல்ல, இவர் தான். இந்த டாட்ஜிட் தான் எங்களோட ரெப்போசிட்டரி, சரியா? அப்ப இந்த சேஞ்சஸ் யார் கமிட் பண்ணினது, என்ன கமிட் பண்றது, எல்லா சேஞ்சஸையும் நாங்க இதுக்குள்ளதான் அந்த ட்ராக்கிங் நடக்கும். எங்களுக்கான அதுக்குள்ள என்ன நடக்குது, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, அது ஒன்றுமே எங்களுக்கு தேவையில்லை. அதை பற்றிய ஒரு இதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இதுதான் அந்த ஃபைல், சரியா? இப்படி கிரியேட் பண்ணிட்டீங்க, ஓகே. ஜிடினி அடுத்தது வந்து நீங்க என்ன செய்யணும்டா, இப்ப ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டைரக்டரி இது இது யாருன்னு பாத்தீங்களா? ஒர்க்கிங் டைரக்டரின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு ரீட்மி ஃபைல் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் தானே. இப்ப இந்த 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 கோட் ஃபைல் இருக்கு தானே. இவர் வந்து நான் இப்போ ஃப்ரெஷ்ஷா கோட் பண்றேன், சரியா? ஃப்ரெஷ்ஷா கோட் பண்ணி இதுல இதெல்லாம் அடிச்சு இப்ப என்ன இதுல வந்து நீங்க அந்த உங்களோட நேமை வந்து மாத்துங்க. என்ன ஹாய் ஐ எம் இந்த 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 இதுக்குள்ள உங்களோட பேரை போடுங்க, சரியா? இப்படி உங்களோட பேரை போடுங்க. ஹாய் ஐ எம் கோவிநாத், வெல்கம் டு மை ஜிட்கப் போர்ட்ஃபோலியோ, சரியா? ஐ எம் கரண்ட்லி அன் ஏ லெவல் ஸ்டூடெண்ட். அதோட ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் என்ன நீங்க இதுக்குள்ள என்ன உங்களோட இன்ட்ரெஸ்ட்களை போடுங்க. இன்ட்ரெஸ்டட் இன் கோடிங், கேம்ஸ், இப்படி போடுங்க. அடுத்தது ஐ எம் லேர்னிங் ஜிட் அண்ட் ஜிட் கப் டு இம்ப்ரூவ் மை கோடிங் ஜேர்னி. ஜஸ்ட் உங்களோட ஒரு அபவுட் மீ, அவ்வளவுதான். நீங்க இப்ப என்ன செய்யறீங்க? ஐ எம் அன் ஏ ஸ்டூடெண்ட், ஐ எம் லேர்னிங் என்ன ஆஹ், ஏதாவது இப்ப நீங்க கரண்டா என்ன என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க எதையுமே அப்லோட் பண்ணலாம். இது சும்மா மை கோல் என்னது இந்த என்ன உங்களோட இது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ, எவ்வளவுங்க? இப்ப நாங்க அதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப் தான் இது. ஜஸ்ட் என்ன ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை, சரியா? இப்படி ஆட் பண்ணிட்டு இப்ப நான் என்ன கோட் பண்ணிட்டேன், சரியா? இப்ப வந்து இதை எப்படி நாங்க ஜிட்டுல இப்ப ஜிட்டுக்கு தெரியணும், அதாவது இந்த அந்த ஜிட்டுக்கு தெரியணும் இந்த ஃபைல்ல உள்ள சேஞ்சஸை வந்து என்ன ட்ராக் பண்ணணும். அப்ப அதுக்கு நான் ஃபர்ஸ்டா செய்ய வேண்டியது ஒன்று, நீங்க யோசிக்க வேணாம் என்ன நடக்குது ஏன் ட்ராக் பண்றோம் அப்படி எல்லாம் வேணாம். ஜஸ்ட் டைப் பண்ணுங்க ஜிட் ஆட் ஸ்பேஸ் விட்டு டாட் அண்டு கொடுங்க, சரியா? ஜிட் ஸ்பேஸ் ஜிட் ஸ்பேஸ் ஆட் ஸ்பேஸ் விட்டு டாட் அண்டு கொடுங்க, ஓகேயா? இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்டா இந்த ஃபைல்ல உள்ள சேஞ்சஸ் இருக்கு தானே, சரியா? இந்த ஃபைலில் உள்ள பாருங்க வாங்க இதுக்கு முதல் அஹ், சரி இப்போ இப்போ இருக்கட்டும். இப்ப நான் இன்னும் ஆட் பண்ணல, சரியா? இந்த ஆட் பண்றதுக்கு முதல் ஒரு ஒரு கோட் ஒன்று காட்டுறேன். ஜிட் ஸ்பேஸ் விட்டு ஸ்டேட்டஸ், சரியா? நான் பரலா அந்த சட்லயே போட்டுட்டு வரேன்.
என்ன முதல் வந்து ஜிட் இன்னிட். சரியா, ஜிட் இன்னிட் அடிங்க. அதுக்கு பிறகு இந்த கோட அடிங்க, ஜிட் ஸ்டேட்டஸ். சரியா, ஜிட் ஸ்டேட்டஸ் அடிங்க. ஓகே, இந்த ஜிட் ஸ்டேட்டஸ் அடிச்சீங்கடா. சரியா, ஒன் பிரான்ச் மெயின், நோ commits yet, untracked ஃபைல். அப்ப விளங்குதா? இன்னும் நான் இந்த ஃபைலை ட்ராக் பண்ண சொல்லி சொல்லல, அதுதான் அன்ட்ராக்ட் ஃபைலுக்குள்ள காட்டுது. என்ன readme.md ஒரு ஃபைல் இருக்குது. சரியோ, இதெல்லாம் உங்களுக்கு என்னண்டே விளங்க வேணாம், இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் விளங்கிக் கொள்ளுங்க என்ன, இந்த readme டாட் ஃபைல் அன்ட்ராக்ட். அப்ப எங்களுக்கு வந்து இந்த ஜிட்டுக்கு சொல்லணும், இந்த ஃபைல்ஸ்ல உள்ள சேஞ்சஸை வந்து நீ ட்ராக் பண்ணணும். அப்ப அதுக்கு தான் என்ன, இந்த அதுவே சஜஸ்ட் பண்ணுது என்ன, இந்த கொமாண்ட பாவிங்க. அப்ப ஜிட் அட் ஸ்பேஸ் விட்டு டொட் கொடுத்தீங்கன்னா நீங்க இதுக்குள்ள எத்தனை ஃபைல்ஸ் வச்சிருந்தாலும் அவ்வளவு வந்து ட்ராக் பண்ணப்படும். இப்ப ஜிட் அட் டொட் கொடுங்க. சரியா, சாரி, நான் எவ்ரி ஒனுக்கு பதிலாக கொடுத்து வந்திருக்கேன். ஜிட் இன்னிட் ஜிட் ஸ்டேட்டஸ். சரியா, அதுக்கு பிறகு வந்து ஜிட் அட் டாட். ஓகே, இப்ப ஜிட் அட் டாட்டுக்கு பிறகு ஜிட் ஸ்டேட்டஸ் அடிச்சு பாருங்க. இப்ப பாருங்க என்னது, முதல் அன்ட்ராக்ட் ஃபைலுக்குள்ள readme.md இருந்தது. இப்ப சேஞ்சஸ் டு பி committed, இதுக்குள்ள வந்து ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், readme.md. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கணும் இந்த இந்த சேஞ்சஸ் என்னது, ஆஹ், என்ன இதுதான். இப்ப இந்த ஒர்க்கிங் டைரக்டரியில இருந்து ஒரு ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொமிட் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆனா என்ன கொமிட் பண்ணல, இந்த ஸ்டேஜிங் ஏரியா என்னன்னா ஒரு டெம்பரரி ஃபைல் மாதிரி, டெம்பரரி ஸ்டோரேஜ் மாதிரி. விளங்குதா? என்ன ஆக்சுவலா கொமிட் பண்ணல, அதுக்கு முதல் இடைப்பட்ட ஒரு ஏரியா மாதிரி. இப்ப நான் அந்த அனாலஜில சொல்றேன்டா, அந்த பாட்டில்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அந்த ஃபேக்டரியில கிரியேட் பண்ணி பேக் பண்ணியாச்சு. பட் என்ன மாதிரி வியா ஹவுஸுக்கு போய் சேரல. அந்த வியா ஹவுஸ் தான் எங்களோட லோக்கல் ரெப்போசிட்டரி. விளங்குதா? இந்த ரெப்போசிட்டரிக்கு என்ன, அந்த வியா ஹவுஸுக்கு போனா தான் ஆக்சுவலா ஸ்டோர் ஆயிட்டுன்னு அர்த்தம். அதுக்கு இடையில வந்து அந்த ஃபேக்டரியில இருந்து லொஸ் ஆகக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஆனா இந்த ரெப்போசிட்டரிக்கு போயிட்டேன்டா அதுக்கு பிறகு லொஸ் ஆக சான்ஸே இல்லை. விளங்குதா? ஜிட் டாட். அதுக்கப்புறம் ஜிட் என்ன, இப்ப நான் ஆட் பண்ணிட்டேன் சேஞ்சஸ். இப்ப வந்து என்னது, ஜிட் commit. சரியா, COMMIT, ஜிட் ஸ்பேஸ் விட்டு commit. சரியா, டேஷ் எம் ஹைஃபன் எம் டேஷ் எம். சரியா, ஸ்பேஸ் விட்டு இன்வெர்டட் கொமாக்குள்ள என்ன ஒரு commit மெசேஜ். சரியா, இந்த மெசேஜ் என்னண்டா, இப்ப என்ன, நான் ஒரு சேஞ்சஸ் செஞ்சுட்டேன், இந்த சேஞ்சஸ் அவ்வளத்தையும் ஆட் பண்ண போறேன் ஜிட்டுக்கு. அப்ப ஆட் பண்ணேக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு மெசேஜ். ஓகே, இந்த ஃபைலுக்கு என்ன இந்த 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 சேஞ்சஸ் செஞ்சேன் அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெசேஜ். அது நீங்க போக போக எப்படி எல்லாம் மெசேஜ் பண்ணணும் அது பிறகு லேர்ன் பண்ணீங்க. பட் இப்போதைக்கு நான் என்ன செய்யறேன்டா, இது இந்த ஃபர்ஸ்ட் கொமிட் என்றபடியா சும்மா இனிஷியல் கொமிட் என்று கொடுக்குறேன். INITIL இனிஷியல் கொமிட் இதானுங்கிற மெசேஜ். சரியா, ரெண்டு கொடுத்து கொமிட் கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா நீங்க பாருங்க, அந்த கொமிட் பண்ணிக்க என்ன, ஒன் ஃபைல் சேஞ்ச் 32 இன்சர்ஷன். இப்படின்னு என்ன அர்த்தம், 32 லைன் வந்து புதுசா இன்சர்ட் பண்ணி இருக்கிறான். ஏண்டா இதுல 32 லைன் இருக்கு தானே. சரியா, ஓகேயா? ஸோ அவ்வளவுதான். இத டைப் பண்ணுங்க, ஜிட் commit இனிஷியல் commit. அதுக்கப்புறம் ஜிட், சரியா, இப்ப commit பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜிட் log அடிச்சு பாருங்க. சரியா, ஜிட் log. சரியா, ஜிட் லாக். ஜிட் லாக்னு அடிச்சீங்கன்னா இப்ப பாருங்க எங்கட commit. சரியோ, ஓத்தர் யாரு commit பண்ணினது காட்டும், கோபிநாத் பஞ்சலிங்கம். அடுத்தது அந்த இமெயில், அவரோட யூசர் இமெயில். சரியோ, மற்றது என்ன டேட், இப்ப இதுல டைம் காட்டுது, நான் இந்த டைம்ல. அடுத்தது என்ன மெசேஜ். அப்ப இதுதான் ஜிட். சரியோ, இது வரைக்கும் விளங்குதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸ்லைட் ஆன்லைன் அப்டேட் பண்ணுங்க.
ஆனால் டெமோ பற்றி ஒரு கொஷின்ஸும் வரலன்னா, ஆனால் வேற ஒரு கொஷின் வந்திருக்கு, அதை முடிய பார்ப்போம் என்னன்னா. இது இதோட ரிலேட்டட் ஆனதா இல்லாட்டி ரிலேட்டட் இல்லை இது இல்லை, இப்ப கிட் கிட் ரிலேட்டட் இல்லைண்ணா. சரி, ஓகே. அது கடைசியில பார்ப்பேன். ஓகே. இதுவரைக்கும் எதுவும் சிக்கல் இல்லாட்டி எதுவும் கமிட் பண்ணிக்க எதுவும் பிரச்சனை அப்படி இருந்தா கேளுங்க. சரியா? இப்ப விளங்கிக் கொள்ளுங்க. நாங்க இப்ப செஞ்சிருக்கிறது வந்து லோக்கல் தான். சரியா? இப்ப ரிமோட்டை விடுங்க. இப்போதைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு என்ன ஜிடி நீட்டை கொடுத்து ஒரு ஃபைல் என்ன ரிமோட் ரெபோசிட்டரி இனிஷியலைஸ் பண்ணினாங்க. சரியா? ஜிடி நீட் கொடுத்து ரிமோட் ரெபோசிட்டரி இனிஷியலைஸ் பண்ணி என்ன ஜிட் ஸ்டேட்டஸ் அடிச்சு பார்த்துனாங்க. பார்த்தா இந்த ஃபைல் வந்து அன்ட்ராக் ஃபைல் தான் இருக்கு. ஸோ அதை ஆட் பண்றோம். அப்ப ஜிட் அட் டாட் கொடுக்குறோம். சரியா? அட் கொடுத்துட்டு திருப்பி ஸ்டேட்டஸ் பாக்கிக்க என்ன இப்ப சாரி, அந்த பக்கா இருக்கு இந்த யூஐ. ஜிட் பிறகு வந்து ஆட் பண்ணின பிறகு கமிட் பண்றேன். ஸோ விளங்கிக் கொள்ளுங்க, இந்த ஒர்க்கிங் டைரக்டரியில இருந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும், ஸ்டேஜிங் ஏரியா இருந்து ரெப்போசிட்டரிக்கு போகும். இதை பற்றி உங்களுக்கு இப்ப பெருசா விளங்குதுல என்ன ஸ்டேஜிங் ஏரியாண்டா என்ன ரெப்போசிட்டரி என்ன என்ன விளங்கிலண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு கமிட் பண்ணுங்க, அவ்வளவு காணுமே. ஆஹ் அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்க போகுது. அது பிறகு பிறகு நீங்க விளங்கி கொள்ளுவீங்க என்ன விஷயமே வந்து. ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுங்க, ஜிட் அட் டோட்டா கொடுங்க, ஜிட் commit -m, சாரி -m இனிஷியல் commit ரெண்டு ஒரு மெசேஜை கொடுத்து commit பண்ணுங்க. விளங்குதா? இப்ப எவ்வளவு சேஞ்சஸ் வந்து எங்களோட லோக்கல் ரெப்போக்குள்ள தான் இருக்குது. சரியா? லோக்கல் மீன் எங்களோட கம்ப்யூட்டர்லாம் இருக்குது. அவனா இப்ப ப்ரொஜெக்டா நாங்க கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண போறோம்டா இதை வந்து நான் என்ன செய்யணும்? மெட்டாக்களுக்கு ஷேர் பண்ணணும். அப்ப அந்த ஷேர் பண்ணி ஒரு கொமனா ஒர்க் பண்றதுக்கு தான் நாங்க என்ன செய்ய போறோம்? ஜிட் ஹப்பை யூஸ் பண்ண போறோம். சரியா? அப்ப ஜிட் ஹப்புக்கு என்ன ஜிட் ஹப் யூஸ் பண்ண போறோம். ஓகேயா? இப்ப நான் என்ன இதுதான் என் ஜிட் ஹப் ப்ரொஃபைல். சரியா? இதுல போய் நீங்க யுவர் ரெப்போசிட்டரிஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. சரியா? இல்லாட்டி என்ன இதுல போய் கிளிக் பண்ணலாம் உண்டு, இல்லாட்டி இதுல கிளிக் பண்ணாலும் ஒன்றுதான். சரியா? கொடுத்துட்டு இப்ப நீங்க என்ன செய்யணும்டா நியூன்றதை கொடுங்க. நியூ பண்றதை கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் ஒரு இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு புது ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ண போறேன். சரியா? இப்ப இந்த ரெப்போசிட்டரி நேமுக்கு நீங்க என்ன நேமும் கொடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு நீங்க என்ன செய்யுங்கண்டா, இப்ப உங்களோட இந்த யூசர் நேம் இருக்கு தானே, அதாவது இந்த கோபிநாத் டேஷ் பஞ்சலிங், இந்த இதுதான் யூசர் நேம். சரியா? இந்த நேம்ல ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணுங்க. சரியா? நான் ஆல்ரெடி ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். பட் என்ன அதால நான் திருப்பி கிரியேட் பண்ணிடலாது. நீங்க அந்த நேம்ல ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணுங்க. சரியா? இது ஏன்ன்றது வந்து நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்றேன். ஏன் நான் இந்த யூசர் நேம்லயே ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்றேன்ன்றது விளங்கும். இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெப்போசிட்டரி. சரியா? ஆஹ் பாருங்க, இதுலயே சொல்லுது, இஸ் a special repository that gives you add the readme to your GitHub profile, make sure it's public and initialize with the readme to get started. அப்ப இது நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நீங்க உங்களோட யூசர் நேமை வச்சு கிரியேட் பண்ணுங்க. சரியா? கிரியேட் பண்ணுங்க. நான் இப்ப ஜஸ்ட் டெமோக்காண்டி மட்டும் நான் இப்ப என்ன இப்ப வேற ஒரு ரெப்போசிட்டரியில நேம் கிரியேட் பண்ணேன், உங்களுக்கு எப்படி இருக்கணும்ன்றதுக்காண்டி காட்டுறதுக்கு. ஏன்னா நீங்க இந்த யூசர் நேமே போடுங்க. ஓகே, போட்டுட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆப்ஷனல், அதை லீவ் பண்ணலாம். இந்த விசிபிலிட்டியை வந்து பப்ளிக்ல விடுங்க. சரியா? இது கட்டாயம் பப்ளிக்ல விடுங்க. இப்ப பிரைவேட்ன்றது என்னன்னா, நீங்க உங்களோட பர்சனல் ப்ராஜெக்ட் செய்றீங்க, ஒருவரும் கூட கோட பார்க்க கூடாது அப்படி இருந்தா பிரைவேட்ல விடுங்க. ஆனா ஜிட்கப் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், என்ன உங்களோட கோடை வந்து மெட்டாக்கள் பார்க்கணும்ன்றதுக்காண்டி தான் கிரியேட் பண்ணி உண்டு. ஸோ அது வந்து பப்ளிக்ல விடுறது பெட்டர். அந்த இது ஒன்றும் செக் பண்ணாங்க. இப்போ ஒரு ரீட்மி ஃபைல் ஒன்று ஆட் பண்ண வேணாம், ஒன்றும் வேணாம், மிச்சம் எல்லாத்தையும் ஒன்று கொடுத்துட்டு என்ன கிரியேட் ரெப்போசிட்டரி வந்து கொடுங்க. சரியா? கொடுத்தீங்களா இப்படி ஒரு பேஜ் வரும். விளங்குதா? உங்களோட github.com/username/ அந்த ரெப்போசிட்டரி நேம், இதுல ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் ஆகும். இப்ப நாங்க ஒரு விஷயம் இல்லை, என்ன எங்கட ஒரு என்ன நீங்க ஒரு கூகுள் டிரைவ்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ற மாதிரி இந்த ஜிட்கப்ல ஒரு டெமோன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இருக்கிறீங்க. அவ்வளவுதான். சரியா? இது ஒன்றும் இப்ப உங்களுக்கு தேவையில்லை. இதுல என்ன சொல்லியிருக்கு ஏது சொல்லியிருக்கு ஒன்றும் வேணாம், விளங்கவும் வேணாம்.
சரியா? இப்ப கிரியேட் பண்ணிட்டீங்களோ. இனி வந்து நான் இந்த லோக்கல் ரெப்போசிட்டரி இருக்கு தானே, இந்த இந்த சேஞ்சஸை வந்து என்ன, இப்ப நான் எந்த லோக்கல் ரெப்போல தான் இருக்குது, இவரையும் இந்த ரிமோட் ரெப்போசிட்டரியை கனெக்ட் பண்ண போறேன். விளங்குதா? இப்ப இவருக்கு நான் இந்த 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 கோடை வந்து நான் இவருக்கு நான் அப்லோட் பண்ணணும்டா ஒரு கனெக்ஷன் வேணும் தானே. இது சிம் இது இந்த இது வந்து இப்ப நீங்க நீங்க நினைக்கலாம் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி எடுத்து போடலாதாண்டு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. இங்க வந்து கோட், என்ன ஒரு கோடுக்குள்ளால தான் நீங்க செய்யலாம். இப்ப ஜிட்கப்னா என்ன செய்வீங்க, ஜஸ்ட் சாரி கூகுள் டிரைவ்னா என்ன செய்வீங்க, ஜஸ்ட் எடுத்து கட் பண்ணி என்ன அதை தூக்கி போட்டு விட்டுருவீங்க. அப்படி இல்லை. ஸோ இதை வந்து நாங்க ஃபர்ஸ்டா இவர் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்குரிய கோடை பார்ப்போம். அதுக்குரிய கோடு என்னன்னா, அடிங்க ஜிட், சரியா, ஸ்பேஸ் விட்டு ரிமோட், சரியா, ரிமோட் ஆர்இஎம்ஓடி ரிமோட் அட், சரியா, ஜிட் ரிமோட் அட் ஸ்பேஸ் விட்டு ஒரிஜின். ஓகே, அது இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்லையும் இருக்குது. எப்படி நீங்க என்ன இந்த இந்த அந்த ஜிட் இன்ஸ்டால் பண்றது, விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்றது, இதில் போயிட்டு வேணா நீங்க அதை இதே ஃபாலோ பண்ணிட்டு போனாலும் ஓகே. சரியா? ஓகே. இப்போ சாரி, ஓகே, ஜிட் ரிமோட் அட் ஒரிஜின். சரியா? இதை முதல்ல அடிங்க. இது என்னன்றது இப்ப நாங்க வேணாம். சரியா? ஏன் ஏன் இதுல ஒரிஜினல் கொடுக்குறோம் என்றது இப்போதைக்கு வேணாம். இது வந்து நீங்க பிறகு பிறகு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க ஒரிஜினல்டா என்ன. ஜஸ்ட் ஒரு நேம் தான். சரியா? இதுக்கு நீங்க என்ன வேறு நேமும் கொடுக்கலாம். இப்போதைக்கு ஒரிஜினல்ன்றது வச்சிருங்க. கொடுத்துட்டு இந்த இதுக்கு போனீங்கன்னா இந்த ரெப்போசிட்டரி இது இருக்கு தானே, இதுதான் ரிமோட் யூஆர்எல்னு சொல்லுவோம். இப்ப நீங்க கூகுள் டிரைவ்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணினா அதுக்கு ஒரு யூனிக்கா ஒரு யூஆர்எல் இருக்கு தானே அந்த லொகேஷனுக்கு. அதே மாதிரி இது இந்த ரெப்போசிட்டரிக்குரிய யூஆர்எல். சரியா? அதை கொண்டு வந்து இதுல இன்வெர்டட் கமா பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேயா? அவ்வளவுதான். இப்ப இதை கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணுங்க. இப்ப என்ன நடந்திருக்கண்டா, என்ன ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம். என்னது, லோக்கல் ரெப்போசிட்டரியையும், அதாவது நான் வச்சிருக்கிற இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற லோக்கல் ரெப்போசிட்டரியையும் இந்த ரிமோட் ரெப்போசிட்டரியையும் கனெக்ட் பண்ணிட்டேன். சரியோ? இப்படி கொடுத்தோம்னா சரி, இது இது ஒரு எரரும் வராட்டி சக்சஸ்ஃபுல்லா நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அந்த அர்த்தம். சரியா? இப்ப நாங்க இங்க வருவோம் இந்த படத்துக்கு. ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜிட் ஆட் பண்ணிட்டோம், கமிட் பண்ணிட்டோம். இனி இந்த லோக்கல் ரெப்போசிட்டரியில இருக்கிறது வந்து இப்ப எனக்கு இங்க விசிபிளா வரணும். சரியா? இந்த இந்த ரெப்போசிட்டரியில நான் இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணினாலும் இதுல ஒன்றுமே இல்லை, என்ன ஒரு ஃபைலும் ஆட் ஆகல. அப்ப எப்படி இந்த சேஞ்சஸை வந்து நான் எங்க, சரி நான் இந்த கோடையும் ஷேர் பண்றேன். சரியா? உங்களுக்கு நீங்க பரலதா ட்ரை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரியா? அது கண்டிப்பா எந்த ரெப்போசிட்டரி நேம் கொடுக்குறேல என்ன உங்களோட யூசர் நேம் அதை கவனிச்சு கொள்ளுங்க. யூசர் நேம் ரெண்டு பேர். சரியா? அதை மாத்தி ஆட் பண்ணுங்க. சரியோ? கொடுத்துட்டு என்னது கொடுத்துட்டு அடுத்தது இதை வந்து நான் இப்ப என்ன செய்ய போறேன், இந்த லோக்கல் சேஞ்சஸை வந்து ரிமோட்டுக்கு புஷ் பண்ண போறேன். அது என்ன புஷ் பண்றேன் என்ன அர்த்தம், ஒன்றும் இல்ல, அப்லோட் பண்ற மாதிரி யோசிங்க. நார்மலா ஒரு ஃபைல உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கிட்ட அப்லோட் பண்ண மாதிரி வரீங்க. அப்ப ஜிட், சரியா, புஷ், சரியா, புஷ் ஸ்பேஸ் விட்டு -u, சரியா, ஸ்பேஸ் விட்டு ஒரிஜின், இந்த இந்த இதையே கொடுங்க, சேம் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் என்று கொடுங்க. சரியா? இந்த மெயின் என்னண்டா, இப்ப வந்து பிரான்ச்சஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போதைக்கு நீங்க கணக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இப்ப நான் கரண்டா ஒர்க் பண்ற பிரான்ச்சின் நேம் வந்து மெயின் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? இந்த இதுல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து காட்டு மெயின் பிரான்ச். சரியா? இப்ப இப்ப நான் மெயின் பிரான்ச்ல நிக்கிறேன் அர்த்தம். இந்த பிரான்ச் விஷயம் வந்து நான் லேட்டரா பார்ப்பேன் என்ன விஷயம் வந்து. ஓகே, இப்படி கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன, இப்படி உங்களுக்கு காட்டும். என்னது, ஒரு என்ன ரைட்டிங் ஆப்ஜெக்ட் டூ இப்படி வந்து காட்டும். ஒரு சக்சஸ்ஃபுல்லா இப்படி ஒரு மெசேஜ் வரும். இப்ப நீங்க போயிட்டு இதை நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்களோட ஃபர்ஸ்ட் கமிட்டை வந்து ஒரு ஜிட்கப் ரெப்போசிட்டரிக்கு புஷ் பண்ணிட்டீங்க. சரியா?
இதை வந்து நீங்க என்ன செய்யணும், நான் சொன்னா இந்த ரெப்போசிட்டரி நேமை உங்களோட ஜூசர் நேமா விடுங்க. சரியா? விட்டீங்களா என்ன, இப்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போர்ட்போலியோ கிரியேட் ஆகி இருக்குது. சரியா? இப்ப நான் என்ன, எந்த அந்த ஆக்சுவலான ஜூசர், அந்த அந்த ஜூசர் நேம்ல உள்ள ரெப்போசிட்டிக்கு உங்களுக்கு காட்டுறேன் என்ன வித்தியாசம் வந்து. சரியா? ஒன்றுமில்ல, அதுல கொஞ்சம் அடிஷனலா கொஞ்சம் என்ன வேற ஒரு இதுல இருக்கும் இப்படியே. இது நானும் ஒரே ஒரு ரெப்போசிட்டரி நேம், ஒரு ரீட்மி டாட் எம்டி ஃபைல். சரியா? இதுவும் இப்படி எல்லாம் ஷோ பண்றது ஒரு கோட். இது வந்து நீங்க பிறகு பிறகு இப்போதைக்கு இப்போ உங்களுக்கு ஒன்றும் இருக்காதானே. ஸோ ஜஸ்ட் ஒரு எம்டி ஃபைல்ல இன்னும் ஒரு HTML ஃபைல் மாதிரி ஒரு விஷயம் தான். சரியா? ஆஹ் அப்ப இந்த இது என்னண்டா, இந்த ரெப்போசிட்டரி வந்து ஒரு யூனிக்கான ரெப்போசிட்டரின்னு சொன்னாங்க தானே. ஏனண்டா நீங்க இந்த ஜுவோ ப்ரொஃபைல் அண்டு போயிருக்க இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல காட்டுற இது இருக்கு தானே, இந்த இந்த இது வந்து அந்த ரெப்போல இருக்கிற ரீட்மி டாட் எம்டி ஃபைல் தான். விளங்குதா? அப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், என்ன ரீட்மி டாட் எம்டி என்றா என்ன? ரீட்மி டாட் எம்டி என்றா இப்ப இப்படி யோசிங்க. நீங்க ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கிறீங்க, அந்த ஃபோல்டருக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேணும். இந்த ரெப்போ என்ன செய்யும், இந்த 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 ரெப்போல என்ன இருக்குது ரெண்டதுக்கு ஆட் பண்ற ஒரு ஃபைல் தான் ரீட்மி டாட் எம்டி. இப்ப நீங்க இந்த ரெப்போக்கு போனீங்கன்னா, சரியா, இதுல ரீட்மி டாட் எம்டி ஒரு ஃபைல் இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க இந்த இதுல வரும். அப்ப அந்த ரீட்மி டாட் எம்டில ஓகே, டேபிள் ஆஃப் கண்ட என்ன இருக்குது, இந்த ப்ரொஜெக்ட் என்ன செய்யும், என்ன என்னென்ன ஃபீச்சர், என்ன என்ன நாங்க செஞ்சிருக்கிறோம்ன்றத காட்டுற ஒரு ஃபைல் தான் ரீட்மி டாட் எம்டி. சரியா? இப்ப நீங்க உங்களோட யூசர் நேம்ல கிரியேட் பண்ணினீங்கன்னா அதுதான் என்னவா இருக்கும், உங்களை பத்தி சொல்ற ஒரு ரீட்மி டாட் எம்டி, அதாவது உங்களோட டிஸ்கிரிப்ஷன். விளங்குதா? ஸோ இது எவ்வளவு தான் உங்களுக்கு இப்போதைக்கு விளங்க வேண்டியது விஷயம். இந்த ஆஹ் சரியா? ஓகேயா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லுவேன். இது வரைக்கும் விளங்கினாலே உங்களுக்கு என்ன, உங்களோட இனிஷியல் ஃபர்ஸ்ட் ரெப்போசிட்டரி நீங்க சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணி ஒரு கமிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லாட்டி மூவ் பண்ணுவோம். யுவர்ஸ், 3000. இல்லைண்ணா, கொஷின் ஒன்றும் வரலண்ணா. சரிடா, ஓகே. ஸோ ஓகே, இப்போ நாங்க ஒர்க் பண்ணிட்டோம். சரி, நீங்க இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணிட்டீங்க, புஷ் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஓகே. இது நீங்க அடுத்த நாள் வந்து பாக்குறீங்க, ஓகே இந்த கோட் ஃபைல நான் ஒரு பிள்ளை விட்டுட்டேன், இந்த சேஞ்சை செய்யும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இதுல வந்து இந்த இமெயில் வந்து நான் அப்டேட் பண்ண மறந்துட்டேன். சரியா? இப்போ இதுக்கு நான் என்ன செய்வேன்டா, என்ன, இப்போ நான் அப்டேட் பண்றேன். ஃபார்முலா 22 @gmail.com வந்து. சரியா? கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு, சரியா, திருப்பி டெர்மினல் ஓபன் பண்ணி, சரியா, இப்ப நீங்க திருப்பி ஜிட் ஸ்டேட்டஸ் அடிங்க. ஸ்டேட்டஸ் என்ன, இந்த அதாவது கரண்டா இந்த இந்த ஜிட் ரெப்போசிட்டரியில உள்ள சேஞ்சஸ் என்ன என்ன நடந்திருக்குது, என்ன என்ன கொமிட் ஆகல, என்ன என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குண்டு நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுது மோடிஃபைட் ரீட்மி டாட் எம்டி ஃபைல் வந்து மோடிஃபைட் ஆகிருக்குது. சரியா? அப்ப அதான் ஜிட் ஸ்டேட்டஸ்ல சொல்லுது. ஸோ
இந்த மோடிஃபைடான கோடை வந்து நான் இப்ப திருப்பி கமிட் பண்ண போறேன். விளங்குதா? சரியா? நான் என்ன இதையும் நான் அப்டேட் பண்றேன். சரியா? இந்த யூசர் நேம் அப்படி. ஓகே. ஓகேயா? இப்படி பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ஜிட் ஸ்டேட்டஸ் அடிச்சு பார்க்குறேன். ஓகே, மாடிஃபை. சரியா? இப்ப அதுக்கு பிறகு என்ன பழமையான விஷயம் தான், ஜிட் add டாட் அண்டு கொடுங்க. கொடுத்தீங்களா என்ன கொடுத்துட்டு ஜிட் ஸ்டேட்டஸ் அடிங்க திருப்ப. என்ன முதல் பாருங்க, சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ் ஃபோர் commit அண்டு முதல் வந்துச்சு, ரெட் கலர்ல காட்டிச்சுது. சேஞ்சஸ் டு பி committed. விளங்குதா? அப்ப முதல் வந்து ஸ்டேஜ் பண்ணணும், அந்த சேஞ்சஸை வந்து ஸ்டேஜ் பண்ணுவோம். ஆஹ் பண்ணிட்டு தான் பிறகு கமிட் பண்ணுவோம். இப்போ நான் இதுல ஒரு ஒரு சின்ன சேஞ்ச் செய்கிறேன். சரியா? உங்களுக்கு என்ன ஃபர்தரா அதை எக்ஸ்பிளைன் பண்றது, என்ன ஸ்டேஜுக்கும் கமிட்டுக்கும் என்ன வித்தியாசம் வந்து. இப்ப நான் இவ்வளவு ஸ்டேஜ் பண்ணிட்டேன் தானே. சரியா? இப்போ ஒரு சேஞ்சஸும் இல்லை. இப்ப இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன். என்ன கேம்ஸ், இப்ப வாலிபால் இப்படி சும்மா ஆட் பண்றேன். சரியா? இப்படி ஆட் பண்ணிட்டு இப்ப நான் திருப்பி ஜிட் ஸ்டேட்டஸ் அடிச்சு பாக்குறேன். ஓகே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்ன ரெண்டு விதமா காட்டுது. என்னது? சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ் ஃபோர் commit. விளங்குதா? இது என்ன அர்த்தம்டா, இப்ப நீங்க நான் உங்களுக்கு இந்த சைட்ல உங்களுக்கு ஒரு இப்படி இப்படி ஒன்று காட்டி இருந்தது உங்களுக்கு விளங்குவது தெரியல. அப்ப நான் முதல் சேஞ்சஸ் எல்லாமே, அதாவது இதுவரைக்கும் நான் இது மாத்தினேன் தானே. உண்மையா இந்த ஒரு புதுசா ஒரு சேஞ்ச் செஞ்சீங்கல்ல, இங்க இந்த இந்த ஜிட்ல ஒரு ஒரு இப்படி ஒன்று காட்டும். ஜிட்ல இந்த விஎஸ் கோட்ல இதுல இப்படி ஒன்று காட்டும். இது என்ன அர்த்தம்னா, இந்த புது சேஞ்சஸ் என்ன ஸ்டேஜ் ஆகல. விளங்குதா? அப்ப இது வந்து என்ன அர்த்தம்னா, பார்ஷியலா கமிட் பண்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம் ஸ்டேஜ் பண்றது. விளங்குதா? எனக்கு கமிட் பண்ண விருப்பம் இல்ல, பட் நான் இது வரைக்கும் சேஞ்சஸை வந்து ஸ்டேஜ் பண்ணிட்டு வரேன். ஒரு டெம்பரரியா ஆட் பண்ணிட்டு வரேன். சரியா? இனி திருப்பி நீங்க ஜிட் அட் டாட் கொடுத்தீங்கன்னா எல்லா சேஞ்சஸுமே அட் ஆயிடும். இதுக்கு பிறகு ஜிட் ஸ்டேட்டஸ் அடிச்சு பாத்தீங்கன்னா என்ன இதெல்லாம் கமிட் பண்ண இருக்குது. அப்ப இந்த விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. என்னது? முதல் ஒர்க்கிங் டைரக்டரில இருந்து ஆட் பண்ணினா ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும். அப்புறம் ஸ்டேஜிங் ஏரியால இருந்து கமிட் பண்ணணும். சரியா? அப்ப ஜிட் commit -m. சரியா? என்ன ஒரு அப்டேட், என்ன இப்படி நீங்க ஒரு மீனிங்ஃபுல்லான மெசேஜை போடுங்க. அப்டேட் ரீட்மி ரெண்டு கொடுக்குறீங்க. அப்டேட் பண்ணியிருக்கிறேன், சேஞ்சஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கொடுத்துட்டு கமிட் பண்ணுங்க. அப்ப இதுல பாருங்க, முதல் வந்து 1 file change 32 lines inserted வந்தது. இப்ப என்ன வந்திருக்குது? 1 file change 3 insertion 3 deletion. என்ன அர்த்தம்? நான் இதுல இந்த லைன் சேஞ்ச் பண்ணினான், இந்த லைன் சேஞ்ச் பண்ணினான், இந்த லைன் சேஞ்ச் பண்ணினான். இந்த மூன்றுலையும் 3 டிலீஷன் செஞ்சனான். ஏன்? முதல் இருந்ததை அழிச்சிட்டு புதுசா என்ன ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இதுல உள்ளதை அழிச்சு போட்டு தான் புதுசா ஆட் பண்ணினான். அப்ப இதுல வந்து எங்களுக்கு என்ன தருது? 3 லைனை டிலீட் பண்ணி 3 புது லைன்ல புதுசா ஆட் பண்ணியிருக்கிறேன்றதை சொல்லுது. அப்ப இதுதான் இந்த ட்ராக்கிங் சொல்லுவோம். என்ன, நீ ஒவ்வொரு கமிட்டிலையும் என்ன சேஞ்சஸ் செஞ்ச, நீ எந்தெந்த லைன்ஸ் சேஞ்ச் பண்ணினீங்கன்றத அப் டு டேட்டா எங்களால ட்ராக் பண்ண முடியும். இப்ப நீ திருப்பி ஜிட் லோக் அடிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப வேற 2 commit. என்னது? இது லேட்டஸ்டா உள்ளது மேலே இருக்கும். சரியா? இதுல இனிஷியல் கமிட்டன் இருக்கு. அப்ப இந்த டே டைம் என்ன டைம்ல பண்ணி இதுல என்ன டீட்டெயில் என்னென்ன ஃபைல் சேஞ்சஸ் ஆனதெல்லாம் பார்க்கலாம். நான் அந்த டீட்டெயிலா போகல. அது நீங்க அடுத்த ஒர்க் ஷாப்ல இன்னும் டீட்டெயிலா லேர்ன் பண்ணுவீங்க. சரியா? இன்னொரு ஒர்க் ஷாப் இருக்கு, அது கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க. ஓகே. இப்ப நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஆனா வந்து நீங்க இப்ப இந்த ரெப்போக்கு போனீங்கன்னா அங்க என்னது இங்க போய் இப்ப இப்ப இதுல போய் நீங்க இந்த 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 இதுல ஒரு ஹிஸ்டரி மாதிரி ஒன்று காட்டுது இல்ல, இதுல போய் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா யாரு கமிட் பண்ணினவர், என்ன மெசேஜ் என்ற சகல டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இதை என்ன கிளிக் பண்ணினீங்கன்னா சரியா என்னென்ன ஃபைல்ஸ் சேஞ்ச் ஆனதுன்றது காட்டும். இப்படி பச்சை கலர் இருந்தா புதுசா 32 லைன் இன்சர்ட் ஆயிருக்குது.
சரியா? இன்னும் நான் அந்த செகண்ட் கமிட் வந்து இன்னும் நான் புஷ் பண்ணல. ஓகேயா? அப்ப புஷ் பண்ணுவான். அப்ப நான் முதல் வந்து ஜிட் புஷ் மைனஸ் யூ ஒரிஜின் மெயின் கொடுத்தேன். இப்ப நீங்க ஜிட் புஷ் கொடுத்தாலே ஒர்க் ஆகும். சரியா? ஜஸ்ட் ஜிட் புஷ் கொடுங்க. கொடுத்தீங்களா பாருங்க, இப்ப ரிமோட்டுக்கு புஷ் பண்ணிட்டு இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன்டா, என்னது இந்த ரெண்டு கோமிட் அப்டேட் டாட் ரீட்மி டாட் என்டி. சரியா? இதுல நான் இதையும் கிளிக் பண்ணி பார்த்தேன்டா, உங்களுக்கு பாருங்க, இதுதான் இந்த ஜிட்ல உள்ள நன்மை. வடிவா பாருங்க, இதுல ரெட் கலர், இங்க கிரீன் கலர். அதோட என்ன எது அழிவட்டு எது மாறி இருக்குன்றதை காட்டுது. இந்த 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 பச்சை கலரை பாருங்க, இது வந்து புதுசா ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுல உள்ள ரெட் கலர் மீன் இதை delete பண்ணி இது இந்த பச்சை கலர்ல புதுசா இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி லைன் பை லைனா எங்களால ஆறு அந்த சேஞ்சஸை செஞ்சது. இப்ப நான் மட்டும் தானே அப்லோட் பண்ணி இருக்கிறேன். இப்ப புது வேற ஒரு ஆள் வந்தாருண்டா, இந்த நேம் வந்து வேற ப்ரொஃபைலோட ஆர் இந்த சேஞ்சஸ் செஞ்சது. அப்போ ஒரு கோட்ல ஒரு பக் வருதுண்டா, ஓகே இந்த லைன்ல தான் பக் வருது, இந்த லைனை ஆர் உண்மையா கோட் பண்ணினது ரெண்டு எங்களால பார்க்க முடியும். ஸோ இதுதான் என்னது எங்களை என்ன ஜிட் புஷ்ல இருந்து புல், சாரி ஜிட் புஷ். அடுத்தது ஜிட் புல் ஜிட் ரீசெட் இதுகள் இருக்குது. இப்ப ஜிட் புல்லண்டா ஒன்றும் இல்லை. என்னண்டா, இப்ப இப்ப வந்து நான் மட்டும்தான் நீ ஒர்க் பண்றேன். சரியா? இப்ப வேற ஒரு ஆள் என்ன இந்த ரிமோட் டெபாசிட்டுக்கு புஷ் பண்றேன்னு வைப்பான். சரியா? வேற ஒரு ஆள் புஷ் பண்ணினா அது வந்து இப்ப என்ன இந்த ஆன்லைன்ல இருக்குது, அதாவது இந்த ரெப்போசிட்டரியில இருக்குது, ரிமோட் ரெப்போசிட்டரியில இருக்கு. ஆனா அந்த சேஞ்சஸ் வந்து இந்த லோக்கல் ரெப்போசிட்டரிக்கு வேற இல்லை. ஸோ அப்படி இருக்க வந்து என்ன அதுக்கு நாங்க என்ன அடிக்கணும், அந்த சேஞ்சஸ் எங்களோட லோக்கல் ரெப்போட merge என்ன, அதாவது இன்டிகிரேட் பண்றதுக்கு ஜிட் புல் அண்டு அடிப்பான். இப்படி அடிச்சா அந்த ரிமோட் ரெப்போசிட்டரியில இருந்து புல் பண்ணி எடுக்கும். ஆல்ரெடி அப் டு டேட் இருக்குது. சரியோ? ஸோ அதுதான் ஜிட் புல்லுன்ற விஷயம். வேணும்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் இதிலேயே வச்சு எடிட் பண்ணலாம். சரியா? இதிலேயே போய் நீங்க எடிட் ஃபைல் கொடுத்துட்டு என்ன, நான் திருப்பி இந்த வாலிபால அழிக்கிறேன். சரி, நான் இதிலேயே எடிட் பண்ணலாம், இதிலேயே ஆன்லைன்லயே எடிட் பண்ணி செய்யலாம். இதை கொடுத்துட்டு commit சேஞ்ச் என்ன, இதில் போய் commit சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா இதுல அந்த commit மெசேஜ் கேட்கும். என்ன ரிமூவ் ரிமூவ் வாலிபால், இப்படி 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 மீனிங் இப்படி மெசேஜ் கொடுக்க கூடாது. ஜஸ்ட் டெமோக்காண்டி கொடுக்குறேன். இப்படி நாங்கள் ஒரு சேஞ்ச் செய்ய மாட்டோம் தானே, சும்மா ரிமூவ் வாலிபால் இப்போதைக்கு ஒரு இதுக்கு கொடுக்குறேன். இதப்படி கமிட் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா என்ன, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரிக்கு போய் பாத்தீங்கன்னா 3 கமிட் வந்திருக்கும். இனிஷியல் கமிட், அப்டேட் ரீட்மி, ரிமூவ் வாலிபால். சரியா? ஆனா இங்க நீங்க ஜிட் லொக்கண்ட் அடிச்சு பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட 2 கமிட் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப ரிமோட்ல இருக்கிற சேஞ்ச் வந்து எந்த லோக்கல்ல இல்ல. சரியா? அப்ப நான் அதை வந்து புல் பண்ணி எடுக்கணும். ஜிட் புல் கொடுக்குறது கொடுத்துட்டு கொடுத்தா அந்த சேஞ்சஸ் வந்து என்ன பாருங்க, இங்க வாலிபால் முதல் அங்க இருந்தது பாலிஞ்சிட்டு. அப்ப நான் இதுல ஜிட் ஸ்டேட் என்ன லோக்கண்ட் அடிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப 3 கமிட் இருக்கும். சரியா? ஓகே, 3 கமிட் இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இதே என்ன, இப்ப இது இப்ப இப்ப வேற ஒரு ஆள் செகண்ட் பர்சன் வந்து இதுல அப்டேட் பண்ணினா நான் வந்து ஜிட் புல் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இப்படி என்னன்னு என்ன, ஒரு ஆள் என்ன ஒரு லைன்ல ஒர்க் பண்ணுவார், ஒரு பார்ட் ஆஃப் கோட். இப்ப இப்ப இது ஒரு ஃபைல் வச்சு நான் இப்ப இன்னும் ஒரு மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கும், அவர் வேற ஒரு ஃபைல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அப்ப நான் அதை வந்து என்ன இடைக்கிடைக்க புல் பண்ணி இந்த லோக்கல் ரெப்போல merge பண்ணி இருக்கணும். அப்ப இது எவ்வளவுதான் ஜிட்டுக்குரிய விஷயம், ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம். சரியா? அப்ப இதுல நாங்க பார்த்தனாங்க ஜிடி நீட் ஒரு நியூ ப்ராஜெக்டை கிரியேட் பண்றது. சரியா? அடுத்த ஜிட் ஸ்டேட்டஸ் பார்த்துனாங்களே என்ன, எந்த ஃபைல் மோடிஃபை ஆனது, எந்த ஃபைல் ஸ்டேஜ் பண்ணி இருக்குது, எந்த ஃபைல் என்ன கொமிட் பண்ணி இருக்குது அப்படின்றத பாக்குறது. அதுக்கு பிறகு ஜிட் அட் பார்த்துனாங்களே என்ன, அந்த சேஞ்ச் பண்ணின சேஞ்சஸை வந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு ஆட் பண்றது. கொமிட் பண்றதுன்றது என்ன, ஃபைனலா அந்த ரெப்போசிட்டரியில ஆட் பண்ற மாதிரி யோசிக்கலாம். ஜிட் கொமிட்ன்றது ஒரு மெசேஜ், மீனிங்ஃபுல் மெசேஜ் கொடுப்பாங்க.
அடுத்தது வந்து எப்படி ஒரு ரிமோட் ரெப்போசிட்டரி ஆட் பண்றேன்னு பார்த்து நாங்கள் அந்த ரிமோட் ரெப்போசிட்டரி ஆட் பண்ணிட்டு எப்படி அதுக்கு புஷ் பண்றேன்றது பார்த்து நாங்கள் ஓகேயா. ஸோ எவ்வளவு தான் என்ன இந்த ஒர்க் ஷாப் கடைசி இது. இதுல ஃபைனலா எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, என்ன டவுட்ஸ் இருந்தா. அண்ணா, இடைக்குள்ள ஒரு கேள்வி கொஸ்டின் வந்திருக்குன்னா, ஹவு டு ஓகே. ஷோகேஸ் அவர் readme.md ஃபைல் இன் அவர் டேஷ்போர்டு கேட்டிருக்காங்க. ஹவு டு. ஹவு டு ஷோகேஸ் அவர் readme.md ஃபைல் இன் அவர் டேஷ்போர்ட். அதுக்கு நீங்க ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தீங்கல்ல, அதாவது யூசர் நேம் இருக்கு தானே, இதே யூசர் நேம்ல சரியா சரியா இருக்கும். சரியா இப்போ இதே யூசர் நேம் இருக்கணும், இதே யூசர் நேம்ல ஒரு இந்த ரெப்போசிட்டரி நேம் இருக்கணும். கோபிநாத் டேஷ் பஞ்சலிங்கம் நீ வந்து கொடுத்துட்டு இப்ப நாங்க செஞ்ச சகல விஷயத்தையும், அதாவது இந்த ரீட்மி ஃபைல் ஆட் பண்ணி சரியா ரீட்மி ஃபைல் ஆட் பண்ணி நீங்க புஷ் பண்ணினீங்களா ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும். சரியா நீங்க இந்த ரீட்மி ஃபைல் இப்படி புஷ் பண்ணி இருந்தீங்களா சரியா நீங்க ஜியோ ப்ரொஃபைல் போய் கிளிக் பண்ணி பாத்தீங்களா சரியா ஆட்டோமேட்டிக்கா இந்த 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 ரெப்போல உள்ள ரீட்மி ஃபைல் ஷோ ஆகும். நீங்க வேற ஒரு சேஞ்சஸும் செய்ய தேவையில்லை. சரியா கட்டாயம் இப்ப இதான் சொன்னேன், இது வந்து நான் அஹ், இதை ஷோ பண்றதுக்காண்டி தான் கிரியேட் பண்ணேன். நீங்க எந்த இப்ப நான் இப்ப இது நான் வந்து இப்ப இதை பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் என்ன நான் ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் செஞ்ச கொஸ்டின்ஸ் இருக்கு தானே, இனிமையா ஆக்சுவலா இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கோடிங் இதண்டே சொல்லலாம். விளங்குதா, நான் இப்போ லேட்டரா தான் ஆட் பண்ணினேன், பட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்ல செஞ்ச கொஸ்டின்ஸ். நீங்க இதுவே நீங்க கேட்டீங்கல்ல நீ ஒரு லேர்னிங்குக்கு, அதாவது உங்களுக்கு பைதன் ஓரளவு தரோண்டா நீங்க இந்த இந்த பிடிஎஃப்ல உள்ள கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர்ஸும் இருக்குது. ஸோ நீங்களா ட்ரை பண்ணிட்டு குட்டி குட்டி பைதன் கேள்வி எல்லாம் சரியா ஆஹ் உங்களுக்கு இந்த ரெப்போ வேணுமெண்டா இந்த நேமை நீங்க சர்ச் பண்ணினீங்களா, நார்மலா கூகுள்ல சர்ச் பண்ணினாலே இந்த ஜிட்கப் ரெப்போ சஜஸ்ட் பண்ணும். ஸோ அதுல நீங்க போனீங்கன்னா உங்களோட இந்த என்ன கொஷன்ஸ் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ இதுதானே இந்த ஃபர்ஸ்ட் என்ன அஹ், என்ன கோடிங் ஜேர்னி மாதிரி சரியா. அப்ப அதுல அஹ், நீங்க உங்களோட நீங்க எது எது செய்யறீங்களோ அது இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு வாங்க. அது வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்லா இப்ப நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்க, ஒரு சும்மா ஏதாவது இருந்தா போல ஒரு ஒரு சின்ன விஷயத்த லேர்ன் பண்றீங்க, அதுக்கு லேர்னுக்கு கோட் பண்றீங்களா அதை அப்லோட் பண்ணுங்க ஜிட்காப்புக்கு. பிறகு பிறகு நீங்க அதை மேனேஜ் பண்ணலாம். சில ஓகே இந்த ஜிட் ஆளும் தேவையில்லை, இது ஆளும் அன்வான்ட், இது ஆளும் இதை பார்த்தா அப்படின்னா அது பிறகு ரிமூவ் பண்ணலாம். பட் எப்பவுமே இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஜிட்கப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ரீட்மி ஃபைல் ஆட் பண்ணி எல்லா இதுக்குமே ரீட்மி ஃபைல் ஆட் பண்றது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். என்ன அந்த இந்த 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 ரெப்போ என்ன சொல்லுது, இதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் என்ன என்ன இதுல என்ன சொல்லி இருக்கான்றதை சொல்லலாம். ஓகேயா, வேற எதுவும் கொஸ்டின்? அண்ணா, இது கிட்ஹப் பத்தி இல்லாமன்னா கோடிங் ப்ராக்டிஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே. பிகினர்ஸ் மீமோ ஆப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. என்ன யூஸ் பண்ணலாம்? மீமோ ஆப். நீமோ. எனக்கு தெரியாதா நீமோ இப்ப என்ன எப்படி என்னண்டு. ஆஹ் நான் கேள்விப்படுறது. ஆமா, ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணப்படும் ஒரு ஆள்கிட்ட இருக்கு. எஸ், ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவோம். கட்டாயம் கிட்ட இன்ஸ்டால் பண்ணி அஹ், பழகுங்க. எதுவும் குட்டி குட்டி டவுட்னா யூடியூப்ல எடுத்து பாருங்க. எனக்கு இனிஷியலா ஜிட் என்னண்டே விளங்கல, ஏன் நடக்குது என்ன நடக்கலங்கல, ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க பிள்ளையா எதுவும் செய்ய வலிக்கிட்டு அந்த பக்கை சோல்வ் பண்ண வலிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அது வரைக்கும் ஐயோ ஜிட் அப்படியா அது ஒன்றுமே இல்லை. ஜிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு லாங்குவேஜும் இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயம், அதை லேர்ன் பண்ணுங்க. வேற எதுவும் கேள்வியா? அண்ட் அதோட லிங்க் உங்களுக்கு இப்ப லிங்க்டின் கிரியேட் பண்ணலாமா தெரியலாமா இதுக்கு, பட் லிங்க்டினும் கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க ஃபியூச்சர்.
ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லைடோ லிங்க் வந்து chat boxல இருக்கு, ஒரு நீங்கள் chat box யூஸ் பண்ணியும் கொஷின்ஸை கேட்டுக்கொள்ளலாம். ஒரு ஸ்லைடோ லிங்க் யூஸ் பண்ணலாம். கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீங்க ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்றீங்களாண்டா கடைசி வரையும் ChatGPT யூஸ் பண்ணாங்க. இனிஷியல் லேர்னிங்க்கு ChatGPT யூஸே பண்ணாங்க, அந்த பக்கமே போவாங்க எப்பவுமே. வெப்சைட்டை சர்ச் பண்ணுங்க, கூகுளை சர்ச் பண்ணுங்க, ஸ்டெக் ஓவர்ஃப்ளோவில் உள்ள ஆன்சர்ஸை பாருங்க. ChatGPT இப்போதைக்கு நீங்க யூஸ் பண்ணவே பண்ணாங்க, உங்களோட நீங்க லேர்ன் பண்ணவே மாட்டீங்க கடைசி வரையும். உங்களுக்கு அது ஃபுல்லா நல்ல நீட்டா விட தரும், பட் நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா கடைசி வரையும் இல்லை. நீங்களா வெப்சைட்ஸ்ல தேடி அது ஏன் என்ன நடக்குது, ஏன் இப்படி பிரச்சனை உண்டு. இப்ப ChatGPT-ல நீங்க ஜெனரேட் நல்ல வடிவா ஆன்சர் தரும். ஆனா நீங்க இதுவே ஸ்டேக் ஓவர்ஃப்ளோவோ இல்லாட்டி இப்படி வெப்சைட்ஸ்ல இந்த ரெடிட் இப்படியான Q&A ஃபோரம்ஸுக்கு போயிக்க கேன பர்சன்ஸ் இந்த வியூஸ் வேற, அவங்க எப்படி அந்த ஒரு ஒரு ப்ராப்ளமை யோசிக்கிறாங்க, எப்படி அந்த கொஷன்ஸுக்கு அவங்க சொல்றது சரியா பிள்ளையா, அப்படியெல்லாம் நிறைய லேர்னிங் வரும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜுக்கு ஏஐ யூஸ் பண்ணாங்க. And நீங்க இப்போ ஏஎல் எடுத்துட்டு ஏஎல் படிக்கிறீங்க, ஏஎல் முடிய அந்த 1 இயர் கேப் நல்ல யூஸ்ஃபுல்லா. இப்போ வந்து முந்தி மாதிரி இல்லை. இப்போ இண்டஸ்ட்ரி வந்து நீங்க இந்த ஆக்சுவலி ஏஐ வந்தப்போ ஸோ காம்படிஷன்ஸ் கூட. ஸோ உங்களை நீங்க வந்து எக்ஸப்ஷனலாக இருந்தால் தான் ஒர்க்ஸ் இருக்கிறதுலாம் ஈஸி. ஸோ அந்த 1 இயர் கேப்பை நல்ல என்ன ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை படித்து நீங்கள் வந்தீங்கன்னா பெட்டர், அதுவும் நல்லா. ஸோ அதையும் பாருங்க சும்மா ஃப்ரீ டைம். ஓகே, வேறு எதுவும் கொஷின்ஸ் இல்லாட்டி ரேப் அப் பண்ணுவோம். நான் ஸ்லைடோலையும் ஒரு கொஷின்ஸ் வரலன்னா. ஓகே, ம், ஓகே தென் நான் ஸ்க்ரீன்ஷா ஸ்டாப் பண்ணுறேன், நீங்கள் முடிச்சது. ம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் அண்ணா. இந்த வேல்யூபிளான உங்களோட டைமை வந்து உங்களுக்கு ஒதுக்கி இந்த செஷன் செஞ்சதுக்கு தேங்க்ஸ் அண்ணா. அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு மேபி ஐடியாவே இல்லாட்டி இப்போ கிட்ட பற்றி உங்களுக்கு கணக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் அதே மாதிரி காம்படிஷன்ஸ்லேயும் நீங்கள் ஒழுங்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபியூச்சர் லைஃபுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. முடிப்புமாண்ணா? ஆமாம், ஓகே. ஓகே. ஓகே, அண்ட் ஒன் அதர் திங் லைக் இந்த காம்படிஷனை வந்து கொஞ்சம் உங்களோட ஸ்கூலில் ஷேர் பண்ணி கொஞ்சம் அவுட்ரீச் பண்ண வைங்க. எங்களுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கூடினா எல்லாம் அதோட இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல நாலேஜ் வரும். இது வந்து இந்த இந்த நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற காம்படிஷனே நீங்கள் ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோவை ஷோ பண்ணி உங்களால் என்ன கம்பெனிஸ், அதாவது நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் ஜுனிக்கு வர்றீங்கன்னா இது ஒரு பிக் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அதால் மேக்ஸிமம் உங்களோட ஸ்கூல்களுக்கு வந்து உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட தம்பி மற்ற உங்களோட அப்படி எல்லாருக்குமே இதை ரீச் அவுட் பண்ணி நிறைய பேரை உள்ள எடுக்க பாருங்க. அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக செய்யுங்க. ஓகே, தட்ஸ் இட். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.